அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷோபா அகாடமியிலிருந்து வினிதா. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்பவே ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். சமூக நீதி. சமூக நீதி அப்படிங்கிற டாபிக் பார்த்திங்கன்னா நம்முடைய ஸ்கூல் புக்கில் 11th அரசியல் அறிவியல் புக்கில் லெசன் 13 பாடம் 13ல் உங்களுக்கு சமூக நீதினே ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் பேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய உலக அளவிலான அந்த சமூக நீதி பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க. யார் யார் என்ன அந்த வாசகம்லாம் இருக்கும்ல அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது நமக்கு இப்போ தேவை கிடையாது. சமூக நீதினு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சென்னை மாகாணத்தில் சமூக நீதினு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க லாஸ்ட்டாக. அது மட்டும் பார்த்தா போதும். அதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு எப்படி இருந்துச்சு, மத்திய அரசில் அந்த இடஒதுக்கீடுக்கான ஆணையங்களில் என்னென்னலாம் அமைச்சாங்க, பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆணையங்களில் என்ன அமைச்சாங்க, 2 அமைச்சிருப்பாங்க. அந்த தகவல்கள் மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதுமானது. ஓகேங்களா? சரி, இப்போ சமூக நீதினா என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சமூக நீதியில் வேற்றுமை இருக்குது. அதாவது சமூகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேற்றுமைகள் நிறையாவே இருக்குது. கலாச்சார ரீதியாக, பண்பாடு ரீதியாக, வழிபாட்டு ரீதியாக, இன்னும் சொல்லணும் அப்படின்னா தொழில் ரீதியாக எல்லாருமே வேறுபட்டு தான் இருக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி பழக்க வழக்கத்தோடு ஒரே மாதிரி பண்பாட்டோடு அப்படி கிடையாது. எல்லார்த்தோடைய அந்த பண்பாட்லேயும் கலாச்சாரத்துலேயும் மொழியிலையும் எல்லாத்துலேயுமே வேற்றுமைகள் இருக்குது. வேற்றுமையில் ஒற்றுமை தான் பாரதம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இத்தனை வேறுபாடு இருந்தாலும் நம்ம ஒற்றுமையாக இருக்கணும், அதுதான் பாரதம். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. எல்லாரும் வேறுபட்டு தான் இருக்காங்க. ஆனால் அந்த வேறுபாடை, இந்த வேற்றுமைகளை காரணம் காட்டி நம்ம வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது. அவங்கள வேறுபட்டு இருந்தாலும் நம்ம வேறுபடுத்தி காட்டி அவங்கள என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அவங்க வேற நம்ம வேற அப்படின்னு பிரித்து பார்க்க முடியாது. அந்த வேற்றுமைகள் இருந்தாலுமே எல்லாரும் சமம் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை வரணும். சரி, அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ தொழில் ரீதியாக வேறுபடுத்துகிறாங்க. தொழில் ரீதியாக எல்லாருமே ஒரே தொழிலில் செய்ய முடியாதுல்ல, மாறி மாறி தான் எல்லாருமே தொழில் பண்ணுவாங்க. அப்போ அந்த தொழில் செய்யக்கூடிய அந்த தகுதியை வச்சு அவங்கள வேறுபடுத்துகிறாங்க. தகுதிகளை பார்க்குறாங்க. பொருளாதார ரீதியான அந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. முக்கியமாக மெயினாக சாதி ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. அந்த மாதிரி நிறைய ஒரு தொழிலை வச்சு ஏதாவது இன்னொன்று என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த தொழில் செய்கிறாங்களா, இந்த தொழில் செய்கிறவங்க எல்லாமே இந்த குறிப்பிட்ட பிரிவினர் தான் இந்த தொழிலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் கூட இன்றைக்கி இருக்குது. அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சொல்லப்போனால். இவங்களா இந்த தொழில் தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அந்த தொழிலுக்கே அவங்கள ஒதுக்கப்படுற அளவுக்கு அந்த வேற்றுமைகள் அந்த நம்ம வேறுபடுத்தி பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அப்போ இந்த ஒரு விஷயத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா சமூக நீதி. இப்போ இவ்வளோ வேறுபாடுகள் இருக்குது. அப்போ யாராக இருந்தாலுமே எல்லாத்துக்குமே ஒரு சரியான நீதி கிடைக்கணும். எல்லாத்துக்குமே சமமான நீதி கிடைக்கணும். அதுதான் சமூக நீதி. அந்த சமூக நீதியை கொண்டு வரணும், எல்லாருமே சமமாக்கணும். இன்னொன்று, நம்ம மனநிலைக்குள்ளே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்குள்ளே எல்லாருமே சமம் அப்படிங்கிற எண்ணம் வரணும். ஒன்று, அதை மக்கள் எடுக்க வேண்டிய ஒரு ஸ்டெப்பு. அப்போ அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க, அப்போ எல்லா மக்களையும் சமமான ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும். அவங்க என்னென்ன ஸ்டெப் பண்ண முடியுமோ அவங்க அரசாங்கம் அதை பண்ணுவாங்க. மக்களுடைய கடமை என்னென்னா நம்ம எல்லாத்தையும் சமமாக நினைக்கணும். எந்த நிலையில் இருந்தாலும் எல்லாரும் சமம் நம்ம நினைக்கணும். அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் ஒரு சமமான நிலைக்கு சமமான இடத்துக்கு அவங்க கொண்டு வரக்கு என்னென்ன முயற்சியெல்லாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் தான். எடுத்துக்காட்டு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அப்போ இடஒதுக்கீடு கொடுத்து யாரெல்லாம் பின்தங்கி இருக்காங்களோ அவங்கள முன்னேற்றம் அடைய செய்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ அதுக்காக தான் இடஒதுக்கீடு. அப்போ இந்த மாதிரி அவங்க நிறையா ஸ்டெப்பு எடுப்பாங்க. அப்போ அந்த சமூக நீதி கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அந்த சமூக நீதி அப்படிங்கிறது என்னதுங்க, எல்லாத்துக்குமே நீதி கிடைக்கணும். எவ்வளோ வேறுபாடுகள் இருந்தாலும் யாராக இருந்தாலுமே எல்லாத்துக்குமே சமமான ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்படணும். அப்போ அந்த சமநிலைக்கு அவங்க வரணும். அப்படிங்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதுதான் சமூக நீதி. சமூகத்துக்கு நீதி கொடுக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், சமூக நீதி என்றால் என்ன? சமூகம் உருவாக்கும் எதிர்மறை மதிப்பீடுகள் சமத்துவமின்மையை, ஏற்றத்தாழ்வை உருவாக்குகிறது. எதிர்மறை மதிப்பீடுகள் ஒருத்தர் முன்னாடியே நம்ம மதிப்பீடு பண்ணி வச்சிடறோம். நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க, சின்ன கிளாஸ் புக்கில் 6th புக்லேயே 7th புக்லேயே கொடுத்துருப்பாங்க. நம்ம வைக்கக்கூடிய மதிப்பீடுகள் முன்னாடி இவங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க, இப்படி கூட சொல்லியிருப்பாங்கல்ல, ஆண்கள்னால் அழுக மாட்டாங்க, பெண்கள்னால் அழுகுவாங்க, நீ பையன் நீ ஏன் அழுகிற, ஏன் அப்போ பெண்கள் அழுகலாமா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வேறுபாடு முன்னாடியே நம்ம மதிப்பீடு பண்ணி வச்சுருக்கிறோம். இவங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க, இவங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. சமூகம் உருவாக்கும் எதிர்மறை மதிப்பீடுகள் என்ன பண்ணிடுதுன்னா மக்களுக்குள்ள சமத்துவமின்மையையும் ஏற்றத்தாழ்வையும் என்ன பண்ணிடுதுன்னா உருவாக்கிறது.
அப்புறம் இன்னொன்று என்னென்னா, சமூக அதிகாரத்தை கைக்கொள்வதில் ஏற்படும் போட்டிகளே ஒடுக்குமுறைகள் தோன்றிட காரணங்களாகும். அப்போ ஒரு பிரிவினர் சமூக அதிகாரங்களை கைக்கொள்ளணும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த ஒரு விஷயம் ஒரே பிரிவினர் தான் அந்த சமூக அதிகாரத்தை கைப்பிடிக்கணும், கை கொள்ளணும் அப்படிங்கிற அந்த ஏற்படக்கூடிய அந்த போட்டி என்ன ஆகுதுன்னா, இன்னொரு சாரர் மேலே ஒடுக்குமுறைகள் தோன்றிட காரணமாகுது. தங்களுக்கென்ன உருவாக்கி கொண்ட இயல்பான அடையாள கூறுகளை தற்காத்து கொள்வதற்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அதிகார அமைப்புகளை கைப்பற்றி கொள்ள எண்ணுகின்றனர். அப்போ அந்த அதிகாரத்தை கைப்பற்றணும், அந்த அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்படிங்கிற அந்த போட்டி கூட ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிடுதுன்னா, பிரிவினையை உருவாக்கிறது. பன்மைத்துவமான சமூக அமைப்பில் தனித்த ஒரு குழுவினர் மட்டும் சமூக மேலாதிக்கம் பெற்றவர்களாக உருவெடுப்பது அநீதியான போக்காகும். அப்போ அதிகாரத்தை பிடிக்கலான்னு சொல்கிறது அது தவறு கிடையாது, அதிகார பதவி வேணும், அது ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் ஒன்று, அது நியாயமான வழியில் அந்த அதிகாரத்தை பிடிக்கணும். இன்னொன்று, ஒரு பிரிவினர் மட்டும்தான் அந்த சமூக மேலாதிக்கத்தை பெற்றவர்களாக வர்றது அப்படிங்கிறது என்னென்னா சமூக அநீதி. புரிஞ்சுதுங்களா? எல்லாருமே அதிகாரத்தை பிடிப்பதற்கான தகுதிகள் எல்லாத்துக்குமே இருக்குது. எல்லாருமே எதையை வேணாலும் என்ன பண்ண முடியும்னா அடைய முடியும். ஒரு பிரிவினருக்கு மட்டும்தான் அதிகாரம் கிடைக்கும், அவங்களுக்கு மட்டும்தான் இந்த சமூகத்தில் ஆதிக்கம் பண்ண முடியும், அவங்க தான் ஆதிக்கம் பண்ண முடியும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு பன்மைத்துவமான சமூக அமைப்பில் தனித்த ஒரு குழுவினர் மட்டும் சமூக மேலாதிக்கம் பெற்றவர்களாக உருவெடுப்பது என்னதுன்னா ஒரு அநீதியான போக்குன்னு சொல்கிறாங்க. சமூக மேலாதிக்க உணர்வினை பெற்ற இன, மத, மொழி, சாதி மற்றும் பண்பாட்டு குழுவினர் மற்ற குழுவினரின் உரிமைகளை பறித்தெடுக்க முயலும் போது அல்லது தடுக்கும் பொழுது சமூக பகைமுரண்கள் உருவாகின்றன. அப்போ சமூக மேலாதிக்கம், அதாவது இந்த நாம தான் பெருசு அப்படின்னு உணர்வை பெற்ற இன, மத, மொழி, சாதி எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. நான் தான் பெருசு, அதாவது இனம்தான், எங்கள் இனம்தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் பண்பாடு தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு சமூக மேலாதிக்க உணர்வினை பெற்ற இவர்கள் இன்னொரு குழுவினரை என்ன பண்ணுறாங்க, இன்னொரு இனத்தினரை, இன்னொரு மதத்தினரை, இன்னொரு சாதியினரை, இன்னொரு பண்பாட்டை பின்பற்றக்கூடியவங்களை என்ன பண்ணுறாங்க, அவங்களோட உரிமைகளை பறித்தெடுக்க முயலும்போது என்னாகும், அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை உருவாகும், சமூக பகைமரன்கள் உருவாகும். அப்போ என்னாகும், இவங்க நம்மளை ஆதிக்கம் செலுத்த நினைக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல பிரிவினை வருதா, அப்போ நம்மெல்லாம் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான், நம்ம இனமெல்லாம் ஒன்று சேர்ந்தாதான் அவங்கள எதிர்க்க முடியும். அப்போ அது கடைசியில் அது ஒரு என்ன ஆயிடுதுங்க, ஒரு பிரிவினை வந்துடுது. புரிஞ்சுதுங்களா? அதை தான் சொல்கிறாங்க, தங்கள் மீதான மேலாதிக்கத்தை மறுத்து தங்களுக்கு உரிய உரிமைகளை சமமாக பெற்றிட நடத்துகிற போராட்ட உணர்வை தான் நம்ம என்னங்கிறோம் சமூக நீதின்னு சொல்கிறோம். அப்போ மக்கள் மீதான ஒரு மேலாதிக்கத்தை மறுத்து அவங்களுக்கு உரிய உரிமைகளை எல்லாத்துக்கும் சமமாக பெற்றிட நடத்துகிற போராட்ட உணர்வை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சமூக நீதின்னு சொல்கிறோம். அப்போ சமூக நீதிக்கு இவ்வளோ நேரம் டெஃபினேஷன் எடுத்துக்கணுன்னா கண்டிப்பாக தேவை, கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் ஏன் சமூக நீதி அவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அப்போ எல்லாத்துக்கும் சமமான நிலை கிடைக்கணும், அதுக்காக போராடுறது தான் சமூக நீதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ சென்னை மாகாணத்தில் சமூக நீதி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், அன்றைய சென்னை மாகாணத்தில் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து வருவாங்க. அன்றைய சென்னை மாகாணத்தில் இங்கிலாந்து அரசின் நேரடி நிர்வாகம் விரிவடைந்த டைமு. சென்னை மாகாணத்தில் இங்கிலாந்து டைரெக்டாக கண்ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற டைமில் ரயத்வாரி மாதிரி சட்டங்கள் இயற்றப்பட்டது, வரி வசூல் செய்யக்கூடிய நிர்வாக அமைப்புகள் அந்த டைமில் உருவாச்சு. கொஞ்சம் ஐஎன்எம் பாயிண்டெல்லாம் வரும். சென்னையில் இராணுவ அமைப்புகள்லாம் உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கிலாந்து அரசு சென்னை மாகாணத்தில் நேரடி நிர்வாகத்தை செயல்படுத்தும் பொழுது ரயத்வாரி ஜமீன்தாரி அது எல்லாமே என்னென்ன, அதனுடைய நோக்கம் என்ன, எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க எக்கனாமிக்ஸில். அந்த ஷெடியூலில் லெசனே படிச்சிட்டோம். ஓகேங்களா? அப்போ வரி வசூல் செய்யும் நிர்வாக அமைப்புகள் அந்த டைமில் உருவாச்சு. சென்னையில் பார்த்திங்கன்னா இராணுவ அமைப்புகள் உருவாகுது. 1835 இந்தியா முழுவதும் அரசு நிர்வாக மொழியாக ஆங்கிலம் மட்டுமே பின்பற்றப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது இந்த பீரியடில். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டைமில் இராணுவ அமைப்புகள்லாம் உருவாச்சு. பார்த்திங்களா, ஆங்கிலேயரால் ஏற்படுத்தப்பட்ட இந்திய இராணுவத்தில் இந்தியர்கள் சேர்க்கப்பட்டனர்.
அப்போ பெரும்பாலும் இந்த இராணுவத்தில் யாரெல்லாம் தான் அந்த இராணுவத்தில் சேர்ந்தாங்கன்னா பிராமணர் அல்லாதவர்களும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினருமே. ஒரு கஷ்டமான ஒரு வேலை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை மட்டும்தான் அதில் எடுத்துக்கிறது. புரிஞ்சுதுங்களா? அப்படிதான் பாருங்க, பிராமணர் அல்லாதவர்களும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் மட்டும்தான் இராணுவத்தில் சேர்றாங்க. பிராமணர்களுக்கெல்லாம் அரசு பணிகள்லாம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. இராணுவத்தில் அனைவரையும் சேர்த்து கொண்ட காலனி அரசு பள்ளிகளில் என்ன பண்ணலைன்னா இந்திய மொழிகளில் எதையுமே அனுமதிக்கலை. இது 19ஆம் நூற்றாண்டின் இறுதி வரை இந்த நிலை தான் நீடிக்குது. நவீன கல்வி முறையின் கீழ் ஆங்கிலம் கற்றவர்கள் இந்த பணிகளில் அமர்த்தப்படுறாங்க. அரசு பணிகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அமர்த்தப்படுறாங்க. ஐரோப்பியர்கள் தவிர இந்திய ஆங்கிலேயர்கள், பிராமணர்கள் ஆகியோரே அரசு பணிகளில் நிறைஞ்சிருக்கிறாங்க. அப்போ இராணுவத்தில் தாழ்த்தப்பட்ட வகுப்பினரும் பிராமணர் அல்லாதவர்களும் இருக்காங்க. அரசு பணியில் ஒரு பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய அந்த பதவின்னு சொல்லக்கூடிய அந்த அரசு பணியில் பார்த்தீங்க அப்படின்னா பிராமணர்கள் மட்டும்தான் ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. இந்திய ஆங்கிலேயர்கள் அவங்க தான் வந்து ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா இதே போல் 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஜமீன்தாரி ரயத்வாரி முறைகள் அமலாக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து ஜமீன்தார்கள், மிராசுதாரர்கள், நிலச்சுவார்ந்தார்கள் உருவாகினர். அப்போ இந்த டைமில் 19ஆம் நூற்றாண்டில் ஜமீன்தாரி ரயத்வாரி முறைகள்லாம் அமலாக்கம் செய்யப்படுது. அப்போ தான் வந்து ஜமீன்தார்கள், மிராசுதாரர்கள், நிலச்சுவான்தார்கள் இவங்கெல்லாம் உருவாகிறாங்க. இவங்க எல்லாருமே பாருங்க, இவர்கள் அனைவரும் உயர் சாதியினர் அப்படின்னு சொல்லிட்டு என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போ அந்த வேறுபாடு வருது, அவங்க ஆதிக்கம் செலுத்த ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது என்ன ஆகுது, கிராம நில உறவுகளில் பெரும் தாக்கத்தினை இது ஏற்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. அந்த பிரிவினை தோன்ற ஆரம்பிக்கிறது அப்படியே சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் வந்தாங்க, நேரடி ஆட்சி நடக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ என்ன ஆகுது, இராணுவத்தில் ஒரு பிரிவினரை தான் சேர்த்துக்கிறாங்க, அரசு பணிகளில் ஒரு பிரிவினரை தான் சேர்த்துக்கிறாங்க. அப்போ அரசு வேலைவாய்ப்பில் பிராமணர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது, ஒரு பிரிவினை உருவாகுதா? அப்போ அதுக்கப்புறம் எப்படி வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமைகள் மாற்றம் அடைஞ்சது அப்படிங்கிறதா. இன்றைக்கி இருக்கிற மாதிரி இன்றைக்கி எல்லாத்துக்குமே அங்கீகாரம் கொடுக்கப்படுது. இடஒதுக்கீடின் மூலமாக எல்லாருமே எல்லா வேலை வாய்ப்புகளையும் எல்லாருமே போகிறாங்க. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலை எப்படி வந்தது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? பிரிவினைகள் உருவாயிருச்சு இப்போது. பாருங்கள், இதை தொடர்ந்து இந்த ரயத்வாரி முறை மீது ஆய்வு செய்யுமாறு அன்றைய ஆங்கிலேய அதிகாரி பிரான்சிஸ் எல்லிஸ் பணிக்கப்பட்டார். இதேபோல் தாமஸ் மன்றோ எனும் அதிகாரியும் ரயத்வாரி முறை மீது ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்தார். அப்போ இந்த ரயத்வாரி முறை என்ன பண்ணுது அப்படின்னா, அது ரயத்வாரி முறை பற்றி நமக்கு தெரியும். வரி வசூல் செய்வாங்க. அந்த லேண்டை வந்து அவங்க தான் வந்து ஓனராக இருந்து என்ன பண்ணுறது அப்படின்னா வரி வசூல் செய்கிறது. அது ரொம்ப 3 முறைகளுமே பார்த்திங்கன்னா அடக்குமுறை மிக்கதாக தான் இருந்தது அப்படின்னு பார்த்தோம். அப்போ இந்த ரயத்வாரி முறை, ஜமீன்தாரி முறை, இந்த மாதிரி முறைகள்னால நிலச்சுவான்தார்கள் அதெல்லாம் நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த நிலத்திற்கான உரிமை சாதாரண மக்கள்கிட்ட இருந்து பெரிய உயர் சாதியினர்கிட்ட போக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? அப்போ ஒரு கிராம அளவில் அது தாக்கத்தை ஏற்படுத்துது. அப்போ இந்த முறை சம்பந்தமாக ஆய்வு செய்யுமாறு ஒரு அதிகாரியை வந்து இப்போ இது பிரச்சனையாகுது. இது பிரச்சனையாகும் பொழுது என்ன பண்ணுறாங்க ஆங்கிலேய அரசு, ஒரு பிரான்சிஸ் எல்லிஸ் அப்படிங்கிறவங்கள இதை பற்றி ஆய்வு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பணிக்கப்படுறாங்க. இதே போல் தாமஸ் மன்றோவும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த முறையை பற்றி ஆய்வு செஞ்சு அறிக்கை தாக்கல் பண்ணுறாரு. அவர்கள் அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா 2 பேர்த்தோட அறிக்கையிலையுமே காலம் காலமாக நிலத்துடன் தொடர்பு கொண்டிருந்த மக்களிடமிருந்து நிலம் பறிக்கப்பட்டு மேல்தட்டு வகுப்புகளைச் சேர்ந்த ஜமீன்தார்கள், மிராசுதாரர்களிடம் நிலம் அளிக்கப்பட்டதால் வேளாண்மையின் தரமும் விளைச்சலும் குறைந்து விட்டதாகவும் இதனால் நில வரி வருவாய் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியிருந்தன. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காலங்காலமாக ஒரு மக்கள்லாம் வந்து அந்த நிலத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நிலத்தில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, இந்த முறைகள் மூலமாக நிலத்தை எல்லாம் மக்கள்கிட்ட பிடுங்கி யாருக்கு கொடுக்குறாங்க, மேல்தட்டு மக்களான ஜமீன்தார்கள், மிராசுதார்கள் கிட்ட கொடுத்ததுனால என்னாச்சு அப்படின்னா வேளாண்மையின் தரம் குறைஞ்சு போச்சு, விளைச்சலும் குறைஞ்சு போச்சு, வரி வருவாயும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முறைகளுக்கு எதிராக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அறிக்கை தாக்கல் பண்ணுறாங்க. அது உண்மையும் கூட. வேறு என்ன சொல்கிறாங்கன்னா, மேலும் ஏராளமான நிலங்களை தரிசாக போட்டுள்ளதாகவும் குறிப்பிட்ட அவர்கள் தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு உதவிகள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ஏராளமான நிலங்களை தரிசாகவே போட்டுட்டாங்க. அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு உதவிகள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய அறிக்கையை தாக்கல் பண்ணுறாங்க.
இவ்வாறு காலனி ஆட்சியில் நிலங்களிலிருந்து விரட்டப்பட்டு கல்வியும் மறுக்கப்பட்ட நிலையில் தாழ்த்தப்பட்ட வகுப்பாரின் குழந்தைகள் பள்ளிகளில் சேர்வதை உயர் வகுப்பார் எதிர்த்து தடுத்தனர். இன்னொரு பிரச்சனை பாருங்க, நீங்க நிலத்தை மக்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டு மக்களை அங்கிருந்து விரட்டிட்டீங்க. சரி, போய் படிக்கலாம் அப்படின்னு போய் ஸ்கூலுக்கு போனால் தாழ்த்தப்பட்ட வகுப்பாரின் குழந்தைகளை பள்ளிகளில் சேருவதை உயர் வகுப்பார் என்ன பண்ணுறாங்க, அங்கே இவங்கள படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, தடுத்து நிறுத்துறாங்க. பாருங்க, பள்ளிகளில் தாழ்த்தப்பட்ட குழந்தைகள் அனுமதிக்கப்படுவதை தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 1854 நீதிமன்றம் ஆணையிடுது. ஆனாலும் உயர் வகுப்பார் அதுக்கு கூட பணியலை. அவங்க படிக்கக்கூடாது, படித்தா முன்னேறிடுவாங்கல்ல. அதுதான் கல்வி தான் மிகப்பெரிய ஆயுதம். அதனால தான் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கல்வி கற்கவே விட மாட்டாங்க, படிக்கவே விட மாட்டாங்க. அப்போ படித்தா முன்னேற்றம் கண்டிப்பாக அது நடக்கும். படிக்க படிக்க சுதந்திரம் நம்மால் அடைய முடியும். அதுதான் சொல்கிறாங்க பாருங்கள். அப்போ என்ன ஆகுது, 1854 நீதிமன்றம் ஆணையிடுது. ஆனாலும் என்னதுங்க, நீதிமன்ற ஆணைகளுக்கும் உயர் வகுப்பார் பணியவே கிடையாது. 1865 இங்கிலாந்தில் உள்ள இந்தியாவுக்கான அமைச்சரும் சொல்கிறாரு. அப்போவும் நிலைமையில மாற்றமே கொடுக்கல. அவங்க சேருங்கன்னு தான் சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஆனாலும் உயர் வகுப்பார் அந்த பிரிவினர் என்ன பண்ணலை அப்படின்னா படிக்க விடலை தாழ்த்தப்பட்ட குழந்தைகளை. இவ்வாறு 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் என்னாச்சு, காலனியின் ஆட்சியின் கீழ் சமூகம், பொருளாதாரம், அதிகாரம், வேலைவாய்ப்புகள் ஆகிய துறைகளில் ஒரு பக்கம் பிராமணர்கள் ஆதிக்கம் செலுத்திய நிலையில் சமூகத்தில் பெரும்பான்மையாக இருந்த பிராமணர் அல்லாதவர்கள் சிறுபான்மை மதத்தினர் மிகுதியாக புறக்கணிக்கப்பட்டிருந்தன. அப்ப இந்த மாதிரி தான் 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் காலனி ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு பக்கம் கல்வியில, அதிகாரத்துல, அரசியல்ல, அரசு பணிகள்ல எல்லாத்துலேயுமே பிராமணர்கள் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள், சாதாரண மக்கள், ஓகேங்களா, அவங்க தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொல்றாங்க, சிறுபான்மையினர்னு சொல்றாங்க. அவங்களுக்கு எந்தவித அவங்களை எல்லாருமே புறக்கணிச்சிட்டாங்க, ஓகேங்களா. அவங்களுக்கான அதிகாரம் கிடைக்கல, அவங்களுக்கான கல்வி கொடுக்கல, ஓகேங்களா. அதுதான் இந்த காலகட்டத்தில் தொடங்கப்பட்ட பள்ளிகள் மூலம் நவீன கல்வி கற்ற பிராமணர் அல்லாத வகுப்பினர் சிறுபான்மை மதத்தினர் மத்தியில் இது பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. அப்போ இந்த டைம்ல தான், அதாவது சில பேர் பிராமணர் அல்லாதவர்கள் கல்வி கற்ற நவீன கல்வியை கற்றிருப்பாங்க, ஓகேங்களா. பிராமணர் அல்லாதவர்கள், படித்த பிராமணர் அல்லாதவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, படித்த பிராமணர் அல்லாதவர்கள், படித்த சிறுபான்மையின் மதத்தினர் படித்ததுக்கப்புறம் இப்போ என்னென்னா தோன்றுறது, அதாவது இது என்னென்னா ஒரு பிரிவினர் மட்டும்தான் படிக்கிறாங்க, ஒரு பிரிவினருக்கு மட்டும்தான் வேலை கிடைக்குது. ஆனால் சாதாரண மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட வகுப்பினர்னு சொல்லி சிறுபான்மை மதத்தினர்னு சொல்லிட்டு அவங்க புறக்கணிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு அதிருப்தி. இந்த காலத்தில் பள்ளிகள் தொடங்கப்பட்டது. அதில் சில பிராமணர் அல்லாதவர்கள் சிறுபான்மை மதத்தினர் கற்றுக்கிட்டாங்க, ஓகேங்களா. அப்போ இவங்களுக்கு ஒரு அதிருப்தி, ஏன் எல்லாத்துக்குமே சமமாக எல்லாமே போய் சேர்றதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு அதிருப்தி ஏற்படுது. தங்களுக்கும் அரசு பணிகளில் பிரதிநிதித்துவம் வேண்டும். இவங்க படிச்சுட்டாங்க, ஓகேங்களா. இவங்க கொஞ்சம் பிராமணர் அல்லாத வகுப்பினர், சில பேர், எல்லாருமே இல்லை, சில பேர் படித்தவங்களுக்கு தங்களுக்கும் அரசு பணிகளில் என்ன வேணும், பிரதிநிதித்துவம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. குறிப்பாக கல்வி கற்ற அயோத்திதாச பண்டிதர், மா சிங்காரவேலர், இரட்டைமலை சீனிவாசன், PT தியாகராயர், பனகல் அரசர் இவங்கெல்லாம் முன்னணியில் நின்று என்ன போராடுறாங்க, அரசு பணிகளில் தங்களுக்கும் பிரதிநிதித்துவம், அதாவது தங்களை போன்றவர்களுக்கும் அரசு பணியில் பிரதிநிதித்துவம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வாறு எழுந்த கோரிக்கைகளை தொடர்ந்து 1892ஆம் ஆண்டில் சென்னை மாவட்ட அனைத்து துறைகளில் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அளித்து ஆணை வெளியிடப்பட்டது. அப்போ இந்த மாதிரி இவங்கெல்லாம் போராட ஆரம்பிச்ச உடனே எழுந்த கோரிக்கைகளை தொடர்ந்து என்னன்னா 1892 என்ன பண்ணுறாங்க, சென்னை மாவட்ட அனைத்து துறைகளிலும் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், இடஒதுக்கீடு மாதிரி தான், ஓகேங்களா. எல்லா வகுப்புகளுக்கும், எல்லா வகுப்பினருக்கும், எல்லா இடத்துலையுமே அந்த பிரதிநிதித்துவம் கொடுக்கறது, அரசு பணிகளில், கல்வியில், அந்த மாதிரி. அப்போ அந்த பிரதிநிதித்துவம் அளித்து ஆணை வெளியிடப்பட்டது. அந்த ஆணை இதை நம்ம என்ன சொல்லுவோம், 128/2 சொல்லுவோம். இதனை சென்னை இப்போ ஃபஸ்ட்டு மாவட்டத்தில் தான், இப்போ சென்னை மாகாணம் முழுவதும் விரிவுபடுத்த
செயல்படுத்த வேண்டும் என்று இந்த ஆணை அமைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. முன்னாடி 1892 என்ன பண்ணியிருக்காங்க, இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி போராட்டங்கள் நடந்திருக்கு. ஓகேங்களா. தமிழகத்தில் ஒடுக்கப்பட்டோர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் முன்னெடுத்த கல்வி முயற்சிகளைப் போலவே மகாராஷ்டிராவிலும் கல்வி விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்திட மகாத்மா ஜோதிராவ் பூலே, அன்னை சாவித்ரிபாய் பூலே போன்றோர் பெரும் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. நம்ம இதெல்லாம் முன்னாடியே பார்த்த பாயிண்ட் தான். தமிழகத்தில் எப்படி வந்து ஒடுக்கப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோருக்காக போராட்டம் நடந்ததோ அதே மாதிரி மகாராஷ்டிராவிலும் மகாத்மா ஜோதிராவ் பூலே, அன்னை சாவித்ரிபாய் பூலே போன்றவர்களுடைய முயற்சியின் மூலமாக அங்கும் வந்து நிறைய மாற்றங்கள் உருவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களும் நிறைய முயற்சிகள் எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதில் என்ன சொல்லியிருக்க, ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, சென்னை மாகாணத்தில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆங்கிலேயர் ஆட்சி வருது, அங்கே அவங்க ரயத்வாரி சட்டம் கொண்டு வர்றாங்க, இராணுவ அமைப்புகளை கொண்டு வர்றாங்க. இராணுவ அமைப்புகளை வந்து பிராமணர் அல்லாதவரும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினரும் தான் இருக்கிறாங்க. அரசு பணியில் பார்த்தீங்க அப்படின்னா பிராமணர்கள் தான் இருக்கிறாங்க. அப்புறம் இந்த ஜமீன்தார்கள், மிராசுதாரர்கள், நிலச்சுவான்தார்கள் இவங்க எல்லாமே உயர் சாதியினர். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மேல்தட்டு மக்கள்னு சொல்லக்கூடிய இவங்க மக்கள்கிட்ட இருந்து நிலத்தை பிடுங்கி அவங்கக்கிட்ட இருந்தே வரியை கலெக்ட் பண்ணி அவங்கள வந்து ஒரு 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 ரொம்ப கீழ்நிலைக்கு தள்ளுறாங்க. அப்போ என்ன ஆகுது, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ரயத்வாரி முறை மீது ஆய்வு செய்ய பிரான்சிஸ் எல்லிஸ் பணிக்கப்படுறாரு. தாமஸ் மன்ரோவும் அறிக்கை தாக்கல் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வந்து மக்களுக்கு ஆதரவாக தான் அந்த அறிக்கையை தாக்கல் பண்ணுறாங்க. அது உண்மையும் கூட. வேளாண்மையுடைய தரமும் விளைச்சலும் குறைஞ்சிருச்சு, வரி வருவாய் பாதிக்கப்பட்டுருச்சு, ஏராளமான நிலங்கள் தரிசாக போடப்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நிலத்திலிருந்து அந்த மக்களையும் விரட்டிட்டாங்க. கல்வியிலையும் என்ன பண்ணுறது இல்லை, பள்ளிகள்லையும் தாழ்த்தப்பட்ட வகுப்பாரின் குழந்தைகளை அனுமதிக்கிறது கிடையாது. பிரிட்டிஷ் அரசு வந்து ஆணை வெளியிடுறாங்க, அதை உயர் வகுப்பார் கேட்கவே கிடையாது. அதுக்கப்புறம் படித்த பிராமணர் அல்லாதவர்கள், படித்த சிறுபான்மையினர் போராட்டம் நடத்துகிறாங்க. அதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னா 1892 வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ ஆணையை வந்து வெளியிடுறாங்க. ஓகேங்களா. சரி, அடுத்தது பாருங்கள், தாழ்த்தப்பட்டோருக்கான முன்னுரிமைகள். இது வந்து ஒரு சின்ன பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். சென்னை மாகாண அரசு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான நிதி உதவி திட்டங்களை 1885 அறிவிச்சிருக்கு. சென்னை மாகாண அரசு என்ன பண்ணிச்சாமா, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான நிதியுதவி திட்டங்களை 1885 அறிவிக்குது. சில இடங்களில் தாழ்த்தப்பட்டோருக்கான பள்ளிகளை அரசே திறந்திருக்கு. ஓகேங்களா. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சமூக நீதி அடைஞ்சிக்கிட்டே வரும். சமூக நீதி எல்லாத்துக்குமே கிடைச்சிக்கிட்டே வருது, அதை தான் சொல்கிறாங்க. இதற்கிடையே என்ன பண்ணுறாங்கன்னா, செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அப்போ யார் இருந்தாங்கன்னா திரிமென்கிரே. அவர் என்ன பண்ணுறாருன்னா என்பவர் செங்கல்பட்டு மாவட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் குறித்து ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணுறார். அந்த மாவட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள் குறித்து ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணுறார். அவர் அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, தாழ்த்தப்பட்ட மக்கள் சமூக, பொருளாதார, கல்வி ரீதியாக மிகவும் மோசமடைந்துள்ளனர். அவர்களுக்கு நிலம் வந்து மறுக்கப்படுது, வீடு கட்டி கொள்ள கூட அவங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுறதில்லை, அவங்களுக்கு கல்வியும் நிராகரிக்கப்படுது, தாழ்த்தப்பட்ட மக்கள் அடிமைகளாக விற்கப்படுகிறார்கள், ஏராளமான நிலம் வேணும்னே தரிசா போடப்பட்டிருக்குது. இதனால் அரசுக்கு தரிசா நிலம் போடப்பட்டிருக்கு. அதனால் என்னதுங்க, வருவாயும் அரசுக்கு குறையுது. இந்த நிலங்களை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பிரித்து வழங்கலாம் அப்படின்னு சொல்லி அவரது அறிக்கையில் இன்னும் பல பரிந்துரைகளும் இருந்தன. அப்போ சமூக, பொருளாதார, கல்வி ரீதியாக 3 ரீதியாகவும் தாழ்த்தப்பட்ட மக்கள் மோசமடைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு நிலத்தையும் அவங்கக்கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க, வீடு கட்டிக்கொள்றதுக்கு அனுமதி கொடுக்கறதில்ல, கல்வியும் அவங்களுக்கு போயிடுச்சு. அப்போ ஒன்றுமே இல்லாமல் கடைசியில் அடிமையாக விற்கப்படுறாங்க. அப்புறம் நிலம் கூட தரிசா போடப்பட்டிருக்கு. அதனால் அரசுக்கு வந்து வருவாய் குறையுது அப்படிங்கிற மாதிரி இந்த அறிக்கையில் அவர் சொல்கிறாரு. பாருங்கள், இந்த அறிக்கையை பரிசீலித்த அரசு என்ன பண்ணுது அப்படின்னா 1892 தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 12 லட்சம் ஏக்கர் நிலத்தை என்ன பண்ணுதுன்னா பிரித்து வழங்குது. அப்போ இவர் சொல்லியிருக்கால, ஏராளமான நிலங்கள் தரிசாக போடப்பட்டிருக்கு, வருவாய் குறையுது, இதை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பிரித்து வழங்கலாம்ல அப்படின்னு சொல்லும் பொழுது 1892 அரசு என்ன பண்ணுது, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 12 லட்சம் ஏக்கர் நிலங்களை பிரித்து கொடுக்குது. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பஞ்சமி நிலம் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி தாழ்த்தப்பட்டோரின் குழந்தைகளுக்கான பள்ளிகளை அரசு பஞ்சமர் பள்ளிகள், அப்போ அவங்களுக்காகவே, ஏன்னா ஸ்கூல்ஸில் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அப்போ அவங்களுக்குன்னே தனியாக ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க. அதை நம்ம என்ன சொல்கிறோன்னா பஞ்சமர் பள்ளிகள் அப்படின்னு சொல்கிறாங்க.
பஞ்சமர் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம சொல்கிறோம்ல 4 வர்ணங்கள் சொல்கிறோம்ல, அந்த 4 வருணங்களுக்கும் வெளியே இன்னொரு பிரிவு சொல்கிறாங்க, அதுதான் பஞ்சமர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பிராமணர், வைசியர், சத்திரியர், சூத்திரகர்னு சொல்கிறோம்ல, அதில் 5வது பிரிவை ஒன்று பஞ்சமர்னு சொல்கிறாங்க. அவங்க இந்த 4 வர்ணங்களுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒருத்தங்க தான் பஞ்சமர்னு சொல்கிறாங்க. எனவே அப்போ பஞ்சமர்னு சொல்லாதுங்க, அவங்கள வேறுபடுத்தி காட்டக்கூடாது அப்படிங்கிறக்காக. எனவே பஞ்சமர் பள்ளிகள் என அழைப்பதை ஆதி திராவிடர் பள்ளிகள் என அழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அயோத்திதாச பண்டியர், சிங்காரவேலர் இவங்கெல்லாம் கூறியிருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுங்க. எப்போ 1885 தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சென்னை மாகாண அரசு நிதி உதவி திட்டத்தை கொடுக்குது. செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் திருமென்கிரை அவர் செங்கல்பட்டு மாவட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் குறித்து அறிக்கை தாக்கல் பண்ணுறாங்க. அதில் மக்களுக்கு ஆதரவாக சில கருத்துக்களை சொல்கிறாரு. அதன் அடிப்படையில் 1892 தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 12 லட்சம் ஏக்கர் நிலம் பிரித்து வழங்கப்படுது. அது பஞ்சமி நிலம்னு சொல்கிறோம். தாழ்த்தப்பட்ட குழந்தைகளுக்கான பள்ளிகளை பஞ்சமர் பள்ளிகள்னு சொல்கிறோம். அப்போ பஞ்சமர் பள்ளிகளை நீங்கள் பஞ்சமர் பள்ளிகள்னு சொல்ல வேணாம், ஆதி திராவிட பள்ளிகள்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அயோத்திதாச பண்டியர், மா சிங்காரவேலர் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, அப்போ நீதி கட்சியை பற்றி பார்த்தாகணும். சமூக நீதின்னு வரும் பொழுது இன்றைக்கி இடஒதுக்கீடு முறை, அப்போ நீதி கட்சி ஆட்சியில் தான் நமக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. ஓகேங்களா? அப்படிங்கும் பொழுது அந்த நீதி கட்சி என்னென்ன பண்ணாங்க, அந்த அரசியல் கட்சிகள் என்னென்னலாம் சமூக நீதியை நிலைநிறுத்துவதற்காக என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? பாருங்கள், நீதி கட்சி பீரியடில் 1913 அலெக்சாண்டர் கார்டியூ தலைமையிலான ராயல் ஆணையம் வந்தபோது அதனிடம் ஏராளமான விண்ணப்பங்கள் கொடுக்குறாங்க. 1913 அலெக்சாண்டர் கார்டியூ தலைமையிலான ஆணையம் ஒன்று வருது. அங்கே நிறைய விண்ணப்பங்களும் கொடுக்குறாங்க. சென்னை மாகாணம் மட்டுமல்லாமல் ரங்கூன் திராவி சங்கம் உள்பட பல அமைப்புகள் விண்ணப்பங்களை அளிக்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க, அந்த விண்ணப்பத்தில் என்ன இருக்குன்னா, பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், சிறுபான்மை மதத்தினருக்கு உரிய பிரதிநிதித்துவம் வேலை வாய்ப்பில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தி நிறையா விண்ணப்பங்கள் ராயல் ஆணையத்துக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு வேலைவாய்ப்பில் நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, பிராமணர்கள் தான் அரசு வேலைவாய்ப்பை அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க. 3% தான் இருக்காங்க அவங்க, ஆனால் அவங்க தான் அரசு பணிகளில் அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். அப்போ அதனால் வேலைவாய்ப்பில் எல்லாத்துக்குமே பிரதிநிதித்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்துகிறாங்க. நிறையா விண்ணப்பங்கள் அவங்களுக்கு போகுது ராயல் ஆணையத்துக்கிட்ட. டாக்டர் சி நடேசன், சர் பி.டி. தியாகராயர், டாக்டர் டி.எம். நாயர் ஆகியோர் அறிக்கை ஒன்றினை தயாரித்து வெளியிடும் முயற்சியில் ஈடுபட்டனர். அப்போது சும்மா நம்ம சொல்ல முடியாதுல்ல, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு நம்ம சும்மா சொல்ல முடியாது. அதை போய் ஆய்வு பண்ணி அறிக்கை, இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ பேர் தான் வேலைக்கு போகிறாங்க, இவ்வளோ பேருக்கு வேலை இல்லை, இவங்க இவ்வளோ பேர் அரசு பணியில் இருக்கிறாங்க அப்படின்னா அதை ஒரு ஆதாரபூர்வமாக சொல்லணும்ல. அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணுறாங்க, அறிக்கை ஒன்றை தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயற்சியில் ஈடுபடுறாங்க. சர் பி. தியாகராயர் தான் என்ன பண்ணுறாருன்னா, எழுதி அந்த அறிக்கையை வெளியிடுறாரு. அந்த அறிக்கை பேர் தான் பிராமணர் அல்லாதோர் அறிக்கை. அதில் தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பிராமணர் இல்லாதவர்களுக்கு எதுலையுமே எல்லாத்துலேயுமே புறக்கணிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அதில் எல்லா விஷயங்களும் அதில் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா கொடுக்கணும்ல, அந்த அறிக்கையை தயாரித்து கொடுக்கணும். ஓகேங்களா? என்ன நிலைமை இங்கே இருக்குது, என்ன சூழ்நிலை இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்ல, கொடுக்கணும்ல, அதுதான். அப்போ யார் டாக்டர் சி. நடேசன், சர் பி.டி. தியாகராயர், டி.எம். நாயர். அப்போ இந்த பிராமணர் அல்லாதோர் அறிக்கையை தயாரித்து எழுதி வெளியிட்டவர் யார் அப்படின்னா சர் பி. தியாகராயர். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, 1916 பிராமணர் அல்லாதோர் நலன் காக்க சர் பி. தியாகராயர், டாக்டர் டி.எம். நாயர் இவங்கெல்லாம் தென்னிந்திய சுதந்திர சங்கம்னு வரலாம், தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்புன்னு வரலாம். நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். சவுத் இண்டியன் லிபரல் ஃபெடரேஷன் என்ற இயக்கத்தை இவங்கெல்லாம் 1916 இவங்களுக்காக ஒரு அமைப்பு வேணும்ல, அப்போ தொடங்குறாங்க. 1916 பிராமணர் அல்லாதோருடைய நலம் காக்க என்ன பண்ணுறாங்க, இந்த தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பை தொடங்குறாங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா 1917 என்ன ஆகும் உங்களுக்கு அப்படின்னா நீதி கட்சியாக மாற்றம் அடையும். ஞாபகம் இருக்குங்களா? இதுதான் உங்களுக்கு நீதி கட்சியாக மாற்றம் அடையும், பெயர் மாற்றம். அப்போ இந்த இயக்கத்துடைய ஒரு ஆங்கில நாளிதழில் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆங்கில இதழில் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் போன கிளாஸ்லேயே பார்த்தது தான்.
எனவே இவ்வியக்கம் மக்களிடையே நீதி கட்சி என வழங்கப்பெற்றது. 1917 நீதி கட்சியின் பெயர் மாற்றம் அடைஞ்சிருக்கும். இந்த இயக்கம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, பிராமணர் அல்லாதோர் மக்கள் மத்தியில் கல்வி வேலைவாய்ப்பு பெறுவதற்கான வகுப்புவாரி உரிமை குறித்து விழிப்புணர்வை இதுதான் உருவாக்குது. பிராமணர் அல்லாதோர்கிட்ட இன்னொன்று என்னன்னா, நிறைய பேர்த்துக்கு நம்ம அடிமைப்படுத்தப்படுறோம் அப்படிங்கிறது தெரியாமையே நம்ம அடிமைப்படுத்தப்பட்டுட்டு இருந்தோம் அந்த காலத்தில். அப்போ நீங்கள் அடிமைப்படுத்தப்படுறீங்க, உங்களுக்கு கல்வி வேணும், உங்களுக்கு வேலைவாய்ப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வை இந்த நீதி கட்சி கொடுக்குது மக்களுக்கு. உயர்கல்வியில் ஆங்கிலம் சமஸ்கிருதம் மட்டும் அனுமதிக்கப்படுவதை கண்டித்தும் தமிழ் உள்ளிட்ட பழமையான மொழிகளையும் அனுமதிக்க வேண்டும் என்றும் நீதி கட்சி 1915 என்ன பண்ணுதுன்னா, அரசுக்கு அவங்க சார்பில் என்ன பண்ணுறாங்கன்னா, நீதி கட்சி சார்பில் மனு அளிக்கப்படுது. ஓகேங்களா? நீதி கட்சி சார்பில் 1915 மனு கொடுக்கப்படுது. ஆங்கிலம் சமஸ்கிருதத்தை மட்டும் நீங்கள் ஸ்கூலில் இது பண்ணக்கூடாது, தமிழ் உள்ளிட்ட எல்லா மொழிகளையும் பழமையான மொழிகளையும் அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி கட்சி 1915 மனு கொடுக்குது. 1917 இந்தியா வந்த தூதுக்குழுவை சென்னை மாகாணத்தைச் சேர்ந்த 54 அமைப்புகள் சந்தித்து பிராமணர் அல்லாதோர் மற்றும் சிறுபான்மை மதத்தினருக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, விண்ணப்பம் அளிக்கிறாங்க, கோர்றாங்க. அது மட்டுமல்லாமல் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் கோரி ஆங்காங்கு மாநாடுகளும் நடத்தப்பட்டன. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீதி கட்சி அவங்க உள்ளே வராங்க. ஃபஸ்ட்டு அந்த தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பை அதுக்காக தான் தொடங்குறாங்க. அதுக்கு முன்னாடியே வரக்கூடிய ஆணையங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே பிரதிநிதித்துவம் வேணும்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே வராங்க. அப்புறம் ஒரு அமைப்பு தொடங்குறாங்க. அந்த அமைப்பு தான் நீதி கட்சி அப்படிங்கிற பெயர் மாற்றம் அடையுது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய மாநாடுகள் இதுக்காக நடத்துகிறாங்க, மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க. சென்னைக்கு வந்த குழுக்கிட்ட கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னுடைய விண்ணப்பங்களை கொடுக்குறாங்க. கண்டிப்பாக எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி கேட்டுகிட்டே இருக்கும் பொழுது முதல் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ அரசாணை ஒன்று வெளியிடப்படுது. அப்போ அந்த காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1920 1919 ஆக்டின் படி உங்களுக்கு எலெக்ஷன் நடத்தலான்னு சொல்லியிருப்பாங்களா. அப்போ என்னாகும், 1920 எலெக்ஷன் நடக்கும். அந்த பீரியடில் உங்களுக்கு யார் ஜெயிப்பாங்க? நீதி கட்சி வெற்றி பெற்றிருக்கும். அப்போ ஒத்துழையாமை இயக்கத்தின் காரணமாக காங்கிரஸ் என்ன பண்ணியிருக்கும், இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்கும். அதனால் நீதி கட்சி பெரும்பான்மையான இடங்களில் ஜெயிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ என்ன ஆகுது, அப்போ சட்டமன்றத்துக்குள்ளே நீதி கட்சி உறுப்பினர்கள் போகிறாங்க. பாருங்கள், சென்னை மாகாண சட்டமன்றத்தில் நீதி கட்சி ஆட்சியில் அமர்ந்ததை தொடர்ந்து இந்த கோரிக்கைகள் சட்டமன்றத்திலும் எதிரொலித்தன. அப்போ அது வரைக்கும் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ இவங்களே ஆட்சிக்குள்ளே போகிறாங்க. அப்படிங்கும் பொழுது சட்டமன்றத்திலையும் இந்த கோரிக்கைகளை வைக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தொடர்ந்து நீதி கட்சி உறுப்பினர்கள் எழுப்பிய கோரிக்கைகள் மட்டுமல்லாமல் இவற்றுக்கு மக்கள் ஆதரவும் அதிகரித்ததன் காரணமாக ஏற்பட்ட அழுத்தத்தின் காரணமாக அரசு அனுமதி அளித்ததின் பேரில் அரசு பணியிடங்களில் வகுப்பு வாரி இடஒதுக்கீடு அளித்து 1921 தீர்மானம் நிறைவேறியது. அப்போ இவ்வளோ ஸ்டெப்பு. இப்போ இவங்களே சட்டமன்றத்துக்குள்ளே போயிட்டாங்க. அப்போ சட்டமன்ற உறுப்பினராக அவங்க இருக்காங்க. அப்போ அந்த உறுப்பினர்கள் கோரிக்கையை விடுத்துக்கிட்டே இருக்காங்க, எங்களுக்கு அரசு பணிகளை பிரதிநிதித்துவம் வேணும், பிராமணர் அல்லாதவர்கள் அரசு பணியில் பிரதிநிதித்துவம் வேணும்னு கேட்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மக்களுடைய ஆதரவும் அதுக்கு அதிகரிக்குது. அப்போ ஒரு அழுத்தம். அதனாலேயே கடைசியில் 1921 அரசு பணியிடங்களில் வகுப்புவாரி இடஒதுக்கீடு அளிக்கப்படக்கூடிய அந்த தீர்மானம் நிறைவேறியது. இதை தான் நாம் என்ன சொல்கிறோன்னா, வகுப்புவாரி பிரதிநிதித்துவ அரசாணை. இது இந்திய வரலாற்றில் இது ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சி. நீதி கட்சி ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? காலமாக ஒடுக்கப்பட்டு வந்த பிரிவினர்கள் தாங்களும் சமூக பொருளாதார இழிவுகளில் இருந்து விடுதலை பெற்று சமத்துவத்துடனும் எதிர்காலத்தில் சுயமரியாதையுடனும் வாழ முடியும் என்ற நம்பிக்கையை இது கொடுத்துச்சு. இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ அரசாணை அப்படிங்கிறது நமக்கும் ஒரு சமத்துவம் கிடைக்கும். இங்கே நம்மளும் விடுதலை பெற்று சமத்துவத்துடன் இங்கே வாழ முடியும், எதிர்காலத்தில் நமக்கும் இதனால் சுயமரியாதை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இது கொடுத்துச்சு. சட்டசபையின் உறுப்பினரான முனுசாமி ஒரு தீர்மானம் கொண்டு வரார். ஓகேங்களா? அது என்ன தீர்மானம் அப்படிங்கிறத பாருங்க.
அந்த அரசாணையை வெளியிடுவாங்கல்ல, அந்த தீர்மானத்தின் போது பாருங்க, சட்டசபையின் உறுப்பினரான முனுசாமி என்ன கொண்டு வர்றாருன்னா, எல்லா அரசு பணிகளிலும் பிராமணர் அல்லாதவர்களை அவர்களுக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதி இருந்தாலே போதும் என்ற கருதி வேலைவாய்ப்பு கொடுக்கணும். பிராமணர் அல்லாதவர்கள் அவங்களுக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதி இருந்தாலும் பரவாயில்ல, எல்லா அரசு பணிகளிலும் அவங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கணும். கிறிஸ்தவர்கள், முகமதியர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் என அனைவரும் அரசு பணிகளில் அமர்த்தப்படணும். இதற்கு ஒரு நிலையான ஆணையை வெளியிடணும். 100 ரூபாய்க்கு மேல் சம்பளம் வாங்கும் உத்தியோகமாக இருந்தால் அது 75% அளவு மக்களை அது அடையும் வரை 7 ஆண்டு காலம் வரை இது அமலில் இருக்கும் வண்ணமும் இவ்வாணை அமலில் இருக்க வேண்டும். 100 ரூபாய்க்கு சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் 100 ரூபாய்க்கு சம்பளம் வாங்குறாங்கன்னா, அது அந்த 100 ரூபாய் சம்பளம் 75% மக்களை அது அடையும் வரை அந்த ஆணை கடைசி வரைக்கும் அமலில் இருக்கணும். அந்த பிரதிநிதித்துவம், வகுப்பு வாரி இடஒதுக்கீடுன்னு சொல்கிறோம்ல, அந்த இடஒதுக்கீடு எப்போ வரைக்கும் அமலில் இருக்கணும் அப்படின்னா, ஒரு 10 பேர், சரி ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் இருக்காங்க, அவங்களுக்கு 10 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சோன்னா அந்த இடஒதுக்கீடெல்லாம் ரத்து பண்ணக்கூடாது. அந்த நம்ம கொடுத்த அந்த இடஒதுக்கீடு ஆணை 75% மக்களை அடையிற வரைக்கும் அது தொடர்ந்து 7 ஆண்டு காலம், என்ன சொல்கிறாங்கன்னா 7 ஆண்டு காலம் வரை அமலில் இருக்கும் வண்ணமும் இந்த ஆணை அமலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க முனுசாமி அவர்கள். இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து ஒருத்தர் பேசுகிறார். அவர் யாருன்னா ஆர்.கே. சண்முகம். சார் ஆர்.கே. சண்முகம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானத்தை நாம் நிறைவேற்றினால் நம் எதிர்கால சந்ததி நம்ம எல்லாம் நமது நாட்டுக்கு உரிமை வாங்கி தந்தவர் என்று கொண்டாடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டு. இந்த தீர்மானத்தை மட்டும் நம்ம நிறைவேற்றிட்டோம் அப்படின்னா வரக்கூடிய நம்முடைய எதிர்கால சந்ததி அவங்களுக்கான நம்ம எல்லாம் நமது நாட்டுக்கு உரிமை வாங்கி தந்தவர் என்று கொண்டாடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஓகேங்களா? அத்தீர்மானம் உண்மையாலுமே இன்றைக்கி நம்ம அப்படி தானே கொண்டாடுறோம். ஓகேங்களா? பாருங்கள், அடுத்தது அத்தீர்மானத்தை வழிமொழிந்த டாக்டர் சி நடேசனார் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் மக்களுக்கு வேலைகளில் சரியான பிரதிநிதித்துவம் தரப்படாவிட்டால் நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம். இது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட், இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே. சார் ஆர்.கே. சண்முகம் என்ன சொல்கிறாரு, டாக்டர் சி நடேசனார் என்ன சொல்கிறாரு, வேலைகளில் சரியான பிரதிநிதித்துவம் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியில் தீவிரமாக இயங்கி வந்த தந்தை பெரியார் ஜஸ்டிஸ் கட்சியினருடைய கருத்துக்களை ஆதரிக்கிறார். அப்போ காங்கிரஸ் கட்சியில் ஒரு பெரியார் இருக்கார், சட்டமன்றத்துக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் பொழுது தந்தை பெரியார் என்ன பண்ணுறாரு, இவங்களுடைய கருத்துக்களை, இந்த இடஒதுக்கீடு கருத்துக்களை என்ன பண்ணுறாரு, ஆதரிக்கிறாரு. காங்கிரஸ் கட்சிக்குள்ளும் வகுப்புவாரி பிரதிநிதித்துவ கோரிக்கையை என்ன பண்ணுறாரு, எழுப்புறாரு. அப்போ அதுக்கப்புறம் அவர் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே தானே பெரியார் இருக்காரு, அவர் என்ன பண்ணுறாரு, வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் காங்கிரஸ் கட்சிக்குள்ளும் என்ன பண்ணுறாரு, அந்த கோரிக்கையை எழுப்புறாரு. 1925ஆம் ஆண்டு காஞ்சிபுரத்தில் காங்கிரஸ் மாநாடு நடக்கும். அந்த மாநாட்டில் அரசு கல்வி வேலைவாய்ப்புகளில் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் கோரும் தீர்மானத்தை என்ன பண்ணுறாருன்னா பெரியார் கொண்டு வர்றாரு. கல்வி வேலைவாய்ப்பில் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 1925ஆம் ஆண்டு காஞ்சிபுரம் மாநாட்டில் கொண்டு வராரு. இதற்கு காங்கிரஸ் தலைமை அனுமதி மறுத்ததை தொடர்ந்து என்ன ஆகிறாரு, நிறைய விஷயங்கள், இதுதான் ரீசெண்ட் இல்லை, நிறைய விஷயங்கள்னால அவர் காங்கிரஸிலிருந்து வெளியேறார். இந்த இன்ஃபர்மேஷன் பெரியாரை பற்றி வந்தங்காட்டி இங்கே இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ 1921 இந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவ அரசாணையை வெளியிட்டாங்கல்ல, அது எப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1928 நடைமுறைக்கு வந்திருக்கும். அது முறைப்படி எல்லாத்துக்கும் எல்லா பக்கமும் அந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் எல்லா இடத்துலையுமே செயல்பட ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1928. 1928 வாக்கில் ரா முத்தையா அவர்களின் தலைமையில் செயல்பட்ட போது, அந்த டைமில் இவர் கல்வி அமைச்சராக இருந்திருப்பார். ஓகேங்களா? நீதி கட்சி அரசின் எல்லா துறைகளிலும் பணி நியமங்கள் முறைப்படுத்தப்பட்டு அரசாணையின் மூலம் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் நிரந்தரமாக்கப்பட்டது. 1921 கொண்டு வந்துட்டாங்க. சில இடத்துல அந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் இருந்திருக்கு. அப்போ 1928 தான் முறைப்படி எல்லா இடத்துலையுமே எல்லா துறைகளிலையுமே இந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் நிரந்தரமாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த 1928 கல்வி அமைச்சராக ராமுத்தையா அவர்கள் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இதுதான் நீதி கட்சியோடைய பீரியடில் இது நடந்துச்சு.
அப்போ நீதி கட்சியுடைய பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ அரசாணையை வெளியிடுறாங்க. அவங்க எலெக்ஷனில் ஜெயிச்சு உள்ளே போகிறாங்க. அதனால் சட்டமன்றத்தில் கோரிக்கையெல்லாம் வைக்கிறாங்க. அந்த கோரிக்கையின் அடிப்படையில் 1921 வகுப்பு வாரி இடஒதுக்கீடு வந்து அறிமுகப்படுத்தப்படுது, நிறைவேறப்படுத்தப்படுது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா முனுசாமி அவர்கள் என்ன சொல்கிறாங்க, சார் ஆர்கே சண்முகம் என்ன சொல்கிறாரு, டாக்டர் சி நடேசனர் என்ன சொல்கிறாரு, அந்த விவாதத்தின் போது என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதில் தந்தை பெரியார் அதை ஆதரிக்கிறாரு. அதே மாதிரி காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயும் அந்த கோரிக்கையை வந்து அவர் எழுப்புறாரு. அப்போ அந்த கோரிக்கைக்கு காங்கிரஸ் தலைமை அனுமதிக்காததால் அவர் என்ன பண்ணுறாரு, அதிலிருந்து விலகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ 1921 வந்து வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் எல்லா துறைகளிலும் எல்லா பணி நியமனங்கள் முறைப்படுத்தப்பட்டு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் நிரந்தரமாக்கப்பட்டது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1928. ஓகேங்களா? சரி, இப்படி தான் வந்து வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வந்துருச்சு. அடுத்தது பாருங்கள், முதல் சட்ட திருத்தம். இது நான் முன்னாடியே உங்களுக்கு வந்து கிளாஸில் நடத்தியிருக்கேன். தமிழ்நாட்டின் இடஒதுக்கீடு பற்றி நான் சொல்லியிருக்கேன். மறுபடியும் நாம் இங்கே பார்த்து தான் ஆகணும். முதல் அரசமைப்பு சட்ட திருத்தம். இப்படியே போயிட்டே இருக்குது. நம்ம சுதந்திரம் அடைகிறோம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு அரசமைப்பு வருது. 1950 நம்ம வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் நமக்கு கிடைக்குது. பாருங்கள், அதுக்கப்புறம் என்ன நடக்குது, சமூக நீதி அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்தியா சுதந்திரம் அடைந்து இந்திய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பின் அதில் குறிப்பிடப்பட்டிருந்த சட்டப்பிரிவுகளை காட்டி தமிழகத்தில் வகுப்புவாரி ஆணை பின்பற்றப்படுவதால் மருத்துவக் கல்லூரியில் தனக்கு இடம் கிடைக்கவில்லை என கூறி செண்பகம் துரைராஜன் என்பவர் 1951 உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றினை தொடர்ந்தார். கரெக்டாக சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா பிசிக்கு வந்து 25% வந்து ரிசர்வேஷன் இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? நம்ம பின்னாடி அதை பற்றி பார்ப்போம். அப்போ இந்த இடஒதுக்கீடுனால தனக்கு வந்து மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு 1951 செண்பகம் துரைராஜன் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சட்டப்பிரிவில் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 15, சட்டப்பிரிவு 16. சட்டப்பிரிவு 15 என்னங்க சொல்லும், யாரையுமே பாகுபடுத்தி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லும். அதே மாதிரி 16 என்ன சொல்லும், வேலைவாய்ப்பில் எல்லாத்துக்கும் பொது வேலைவாய்ப்பை பற்றி சொல்லியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல இடஒதுக்கீடுன்னு வரும்பொழுது இவங்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு பண்ணும்பொழுது என்ன ஆகும், அந்த இடத்துல பாகுபடுத்தி பார்க்குற மாதிரி தானே அர்த்தம். அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி வாதிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வழக்கு ஒன்றினை தொடுத்திருப்பாங்க. அப்போ இந்த வழக்கினை விசாரித்து தீர்ப்பு வழங்கிய உயர்நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்குமாமா, தமிழகத்தில் பின்பற்றக்கூடிய இந்த வகுப்பு வாரி ஆணை வந்து அரசமைப்பு சட்டத்திற்கு முரண். ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க, ஆர்டிகல் 15 என்ன சொல்லியிருக்காங்க, பாகுபடுத்தி பார்க்கக்கூடாது யாரையுமே. 16 என்ன சொல்லியிருக்கோம், வேலைவாய்ப்பு எல்லாத்துக்குமே பொது வேலைவாய்ப்பு, அப்படி இந்த வேலைவாய்ப்பில் சமத்துவம், அதுதானே 16 சொல்லுது. அப்போ நீங்கள் இடஒதுக்கீடு கொடுத்து அரசு பணியில் ஒருத்தருக்கு வேலை கொடுக்கறதாகட்டும், இல்லை அந்த பாகுபடுத்தி அவங்களுக்கு கல்வி நிலையங்களில் அந்த மாதிரி கல்வி கொடுக்கறதாகட்டும், அது என்ன ஆகுது, இவங்களுக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படின்னு கொடுக்கறது என்ன ஆகுது, அந்த இடத்துல பாகுபடுத்தி பார்க்குற மாதிரி தானே இருக்குது. அப்படிங்கிறது அதை காரணம் காட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, இது அரசமைப்பு சட்டத்திற்கு முரண் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா தீர்ப்பளிக்கிறாங்க உயர்நீதிமன்றம். உச்சநீதிமன்றமும் என்ன பண்ணுதுன்னா அந்த தீர்ப்பை உறுதி செஞ்சிருச்சு. எனவே தமிழகத்தில் பின்பற்றப்பட்ட வந்த அந்த வகுப்பு வாரி இடஒதுக்கீடு முறை ரத்து செய்யப்பட்டது. ஓகேங்களா? அப்போ அந்த பிசிக்கு 25% சொல்கிறோம்ல, அது வந்து ரத்து செய்யப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த தீர்ப்புக்கு அப்புறம். அப்போ என்னாகும், பிரச்சனையாகும். வகுப்பு வாரி முறை ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து தமிழகத்தில் நிறைய போராட்டங்கள் நடக்குது. அப்போ உடனே என்னது, அரசமைப்பு சட்டப்பிரிவில் அது இருக்கிறதுனால தான் அப்படி சொல்கிறீங்க, அப்போ அந்த அரசமைப்பு சட்டத்தையே திருத்துங்க அப்படின்னு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனவே தந்தை பெரியார் உடனடியாக அரசமைப்பு சட்டம் திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்று கோரிக்கையை விடுக்கிறார். அரசமைப்பு அதை காரணம் காட்டி தாங்க வழக்கு தொடுத்தாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இப்படி இருக்குது அப்படிங்கிறக்காக தானே வழக்கு தொடுத்தாங்க. அப்போ அரசமைப்பை நம்மளால திருத்தலாம்ல, அரசமைப்பு என்ன பண்ணுங்க, திருத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கையை விடுறாரு. தமிழகத்தில் தந்தை பெரியார், தமிழக காங்கிரஸ் தலைவராக இருந்த காமராஜ், பிரதமர் ஜவஹர்லால் நேரு, இந்திய அரசமைப்பு சட்ட சிற்பி டாக்டர் அம்பேத்கர் இவங்களுடைய முயற்சியினால வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் நீடிக்கும் வகையில் அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த அரசமைப்பு சட்ட திருத்தத்தை திருத்தம் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்போ என்ன ஆகுதுன்னா புதுசாக 2 பிரிவு கொண்டு வராங்க. 15 நாள் 16 நாள் முன்னாடியே இருக்கும். இதில் என்ன ஆட் பண்ணியிருப்பாங்கன்னா 15 என்ன சொல்லும், ஆர்டிகல் 15
பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்லுமா? இந்த 15 நாள் என்ன சொல்லும் அப்படின்னா, நீங்கள் பாகுபடுத்தலாம். சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கல்வி கொடுக்கலாம். அதாவது அவங்களுக்கு இதை வந்து நீங்கள் எடுத்துக்கூடாது. இவங்க ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இடஒதுக்கீடு கொடுக்கலாம், கல்வி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். 16 நாள் அப்படின்தா 16 ஆர்டிகல் 16 என்ன சொல்லும்? வேலைவாய்ப்பில் சமத்துவம் அப்படின்னு சொல்லுமா. அந்த 16 நாள் என்ன சொல்லும் அப்படின்னா, இதுக்கு விதிவிலக்காக அமைஞ்சிருக்கும். என்னன்னா, நீங்கள் கொடுக்கலாம், இந்த பின்தங்கியவர்களுக்கு வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு அளிக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்களை முன்னேற்றம் பொருட்டு கொடுக்கக்கூடிய இந்த விதிவிலக்கு தவறு கிடையாது, இந்த பாகுபாடு தவறு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இந்த 2 இதையும் என்ன பண்ணுறாங்கன்னா ஆட் பண்ணுறாங்க. 15 கிளாஸ் 4, 16 நாள். ஓகேங்களா? இந்திய அரசமைப்பில் சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முதல் சட்ட திருத்தம் இதுதான். முதலாவது சட்ட திருத்தமே என்னதாங்க? இடஒதுக்கீடு தொடர்பான ஒரு சட்ட திருத்தம் தான். இதன் மூலம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மீண்டும் இடஒதுக்கீடு பெறும் வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டது. அப்போ அரசமைப்புலேயே கொண்டு வந்துட்டாங்கல்ல. நீங்கள் அதை தானே கேட்டீங்க, அரசமைப்புக்கு எதிராக இருக்குதுன்னு சொல்லி தானே கேன்சல் பண்ணாங்க. இப்போ அரசமைப்பையே திருத்தியாச்சுல இதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ அது செயல்பாட்டுக்கு வந்துருச்சு. அரசமைப்பு சட்டப்பிரிவு 15 மற்றும் 16 ஆகிய பிரிவுகள் சமூக ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் பின்தங்கியவர்களுக்கு சில சிறப்பு சட்டங்கள் மற்றும் சலுகைகளை வழங்கலாம். ஓகேங்களா? என்ன சொல்கிறாங்க? 15 கல்வி ரீதியாகவோ அதை பற்றி சொல்லலாம், 16 அப்படிங்கிறது வேலை வாய்ப்பில் சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல பாகுபாடு காட்டலாம். எதுக்காக? சில பிரிவினர்களுக்கு என்ன பண்ணலாம்? சமூக ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் பின்தங்கியவர்களுக்கு என்ன பண்ணலாம்னா 15 கீழே சிறப்பு சட்டங்கள் கொண்டு வரலாம். சிறப்பு சட்டங்களின் மூலமாக அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கான சிறப்பு சட்டங்களை கொண்டு வரலாம். அதற்கு அவங்களை முன்னேற்றுவதற்காக இந்த பாகுபடுத்தி பார்ப்பது ஒன்றும் தவறில்லை அப்படிங்கிற மாதிரி பிரிவை கொண்டு வந்துடுறாங்க. அதன் அடிப்படையில் பிரதமர் என்ன பண்ணுறாருன்னா, பிரதமர் நேரு முதலாவது சட்ட திருத்தத்தினை நாடாளுமன்றத்தில் கொண்டு வராரு. இதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாரு? கொண்டு வராரு. அந்த அரசமைப்பின் சட்ட திருத்தத்தின்படி சட்டப்பிரிவுகள் 15 கிளாஸ் 4, 16 கிளாஸ் 4 எனும் உட்பிரிவுகள் இணைக்கப்படுது. அப்போ இந்த சட்ட திருத்தத்தின்படி தான் இது இணைக்கப்படுது. இது ரெண்டுமே வந்து இப்போ 15 கிளாஸ் 4 அப்படின்னா 15 என்ன சொல்லுதோ அதுக்கு ஒரு விதிவிலக்காக இருக்கும். பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு 15 சொல்லுதில்ல. அப்போ என்ன பண்ணலாம்? சில காரணம் கருதி சிறப்பு சட்டங்கள் பாகுபடுத்தி இங்கே வந்து என்ன பண்ணலாம்? ஏற்றலாம். அதே மாதிரி 16 வேலைவாய்ப்பை பற்றி சொல்லும். 16 கிளாஸ் 4 என்ன சொல்லும் அப்படின்னா, சில காரணங்கள், சில சிறப்பு சட்டங்கள், சமூக ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் பின்தங்கியவர்களுக்கு சில சிறப்பு சட்டங்களின் மூலமாக வேலைவாய்ப்பு சலுகையோ கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்திய அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் பின் தமிழ்நாட்டில் 1951ஆம் ஆண்டு முதல் பிற்படுத்தப்பட்டவருக்கு 25%, தாழ்த்தப்பட்டவருக்கு 16% என இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஓகேங்களா? அப்புறம் இந்த இதெல்லாம் அரசமைப்பில் இந்த திருத்தச் சட்டம் வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னா, பிற்படுத்தப்பட்டவருக்கு 1951க்கு அப்புறம் அது முதல் பிசிக்கு 25%, தாழ்த்தப்பட்டவருக்கு 16% அப்படிங்கிற இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படுது. இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்க போன கிளாஸ்லேயே மறுபடியும். ஓகேங்களா? இந்த வழக்கு யார் தொடுக்கிறா? உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குது? அதுக்கப்புறம் என்ன சட்டப்பிரிவை ஆட் பண்ணுறாங்க? முதலாவது அரசமைப்பு சட்ட திருத்தத்தில் என்ன அந்த 15, 16 என்ன சொல்லுது? 15 கிளாஸ் 4, 16 கிளாஸ் 4 என்ன சொல்லுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, பாருங்கள். தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு. இப்போ தான் சொன்னேன், இந்தியா விடுதலை அடைவதற்கு முன் தமிழ்நாட்டை ஆட்சி செய்த நீதி கட்சி இடஒதுக்கீடு கொள்கைக்கு அடிக்கல் நாட்டியது. ஆமாம், 1921 இவங்க தான் என்ன பண்ணுறாங்க? இந்த இடஒதுக்கீடு முறை அப்படிங்கிறது ஒன்றை கொண்டு வராங்க. இவங்க தான் ஒரு அடிக்கல் போடுறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்திய சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் 1949 தமிழக முதல்வராக யார் இருப்பாங்கன்னா, குமாரசாமி ராஜா இருப்பார். அவருடைய பீரியடில் பிற்படுத்தப்பட்டவருக்கு 25% இருக்குது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு எஸ்சி அல்லது எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா 16% இருக்குது. ஓகேங்களா? அப்போது இது இந்த சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் இதுதான். அப்புறம் 1950 அரசியலமைப்பு நடைமுறைக்கு வருது. அப்போ சட்டப்பிரிவு 15, 16 நாளில் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கெலாம் வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க.
ஓகேங்களா, எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க. அப்போ செண்பகம் துரைராஜன் வழக்கு பார்த்திங்கன்னா 1950 அரசமைப்பு நடைமுறைக்கு வரும்பொழுது எஸ்சி எஸ்டிக்குலாம் இடஒதுக்கீடு இருக்கும். ஆனால் பிசிக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இருக்காது. அப்போ நம்மளுடைய இதில் பாருங்கள், பிசிக்கு 25% இடஒதுக்கீடு இருக்குது. அப்போ இதை எதிர்த்து தான் அரசமைப்பு நடைமுறைக்கு வந்ததுக்கப்புறம் அரசமைப்பில் பிசிக்கு இடஒதுக்கீடு கிடையாதுல்ல, அப்புறம் எப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செண்பக துரைராஜன் வழக்கு 1950 இருக்கும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது, வகுப்புவாரி இடஒதுக்கீடு அரசியலமைப்புக்கு எதிரானது. நான் முன்னாடி சொன்ன அந்த கதை தான். ஓகேங்களா, அப்போ எதிரானது அப்படின்னு சொல்லிடும் உச்சநீதிமன்றம். அதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க, இங்கே நிறைய போராட்டம் நடக்கும். 1951 முதல் அரசமைப்பு திருத்த சட்டம் கொண்டு வந்து 15 நாள்லையும் 16 நாள்லையும் என்ன பண்ணுறாங்கன்னா பிசியை ஆட் பண்ணுறாங்க. பிசிக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கலாம். சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கிய வகுப்பினருக்கும் நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையை கொண்டு போய் என்ன பண்ணியிருப்பாங்க, 9வது அட்டவணையில் வச்சுருவாங்க. 9வது அட்டவணையில் ஒரு விஷயத்தை வச்சுட்டோம்னா அதை என்ன பண்ண முடியாது, மறு ஆய்வு பண்ண முடியாது, நீதித்துறை மறு ஆய்வு பண்ண முடியாது அப்படிங்கிறக்காக. ஏன்னா அது யாருமே இதுக்கு எதிராக போய் யாரும் வழக்கு போட முடியாது, வழக்கு போட்டாலும் நீதித்துறை என்ன பண்ண முடியாது, மறு ஆய்வு பண்ண முடியாது. அப்படிங்கிறக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிரிவை கொண்டு போய் 9வது அட்டவணையில் வச்சிட்றாங்க. ஓகேங்களா, இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். 1900 அந்த வழக்குக்கு அப்புறம் எந்த பிரிவுகளை ஆட் பண்ணுறாங்க, பிசிக்கு ரிசர்வேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசமைப்பையே திருத்திடுறாங்க. அப்போ அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அப்போ 1969 தமிழ்நாட்டில் முதல் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் அமைக்கப்படுது. யாருடைய தலைமையில், சட்டநாதன் தலைமையில். அப்போ சிஎம்ஐ யார் இருந்திருப்பாங்க, கருணாநிதி அவர்கள் இருந்திருப்பார். முன்னாடியே சொன்னது. அப்போ தமிழ்நாட்டில் முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் சட்டநாதன் தலைமையில் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சியில் 1969 அமைக்கப்படுவது. இவங்க கொடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் 1971 அப்பவும் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி தான். அப்போ பிற்படுத்தப்பட்டோருக்கு பிசிக்கு 31% அதிகப்படுத்துகிறாங்க. ஆதி திராவிடர் அல்லது பழங்குடியினருக்கு எஸ்சி எஸ்டிக்கு 18% கொண்டு வராங்க. முன்னாடி எப்படி இருக்குது, இதுக்கப்புறம் நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, இந்த தீர்ப்புக்கு அப்புறம் இந்த சட்ட திருத்தம்லாம் கொண்டு வராங்கல்ல, இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது பிசிக்கு 25%, எஸ்சி எஸ்டிக்கு எவ்வளோ இருக்குது, 16% இருக்குது. அப்புறம் இந்த சட்டநாதன் தலைமையிலான ஆணையம் அமைச்சதுக்கப்புறம் 1971 பிசிக்கு 31%, இந்த 25ங்கிறது 31 மாறுது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு என்ன ஆகுது, 18% அந்த ரிசர்வேஷன் அதிகமாகுது. அடுத்தது 1980 அப்போ யாருங்க சிஎம்மாக இருப்பாங்க தமிழ்நாட்டில், எம்ஜிஆர் அவர்கள். அவங்களுடைய பீரியடில் பிற்படுத்தப்பட்டவருக்கு பிசிக்கு 50% இன்க்ரீஸ். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள், 50% அதிகமாகுது. ஆதி திராவிடர் அல்லது பழங்குடியினருக்கு பார்த்திங்கன்னா 18. இது அப்படியே தான் இருக்குது, இதுதான் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா 1982 எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியிலேயே பார்த்திங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம். 1977 1987 வரைக்கும் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி தான். 82 பார்த்திங்கன்னா 2வது பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் ஜே.ஏ. அம்பாசங்கர் தலைமையில் அமைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 2 பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. ஒன்று சட்டநாதன் தலைமையில், இன்னொன்று ஜே.ஏ. அம்பாசங்கர் தலைமையில். அப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா 1989 அப்போ யார் ஆட்சியில் இருப்பாங்க, எம்ஜிஆர் இருக்க மாட்டாங்க அப்போ. ஓகேங்களா, கருணாநிதி அவர்களுடைய ஆட்சியில் என்ன ஆகுது அப்படின்னா இது ஒரு உட்பிரிவு பிரியுது. இப்போ நம்ம பிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 50% இருக்கா, அதுக்கு முன்னாடி சில போராட்டங்கள்லாம் நடந்திருக்கும். அதன் அடிப்படையில் பிசிக்கு 50% இருக்கா, இது ரெண்டாக உடையுது. எப்படி உடையுது, பிசி எம்பிசின்னு. அப்போ பிசிக்கு பிற்படுத்தப்பட்டவர் அப்படின்னு மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரியுது. பிசிக்கு 30%, எம்பிசிக்கு மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ்ன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு 20%. இந்த 50%ங்கிறது தான் ரெண்டாக பிரியுது. ஓகேங்களா, அப்போ அந்த ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கு அது அப்படியே தான் இருக்குது, 18%. 50% இருக்குங்க அப்படியே. ஆனால் இது உடஞ்சிருக்கு, ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. பிசி எம்பிசின்னு சொல்லிட்டு பிரித்து என்ன பண்ணுறாங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்தது 1990 உயர்நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதலின்படி என்ன பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடியது அப்படியே தான் இருக்குது. பிசிக்கு 50%, இது ரெண்டாக பிரியுது. 50% பிசிக்கும் எம்பிசிக்கு 20%, எஸ்சிக்கு 18%. புதுசாக ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா பழங்குடியினருக்கு எஸ்டி பிரிவினருக்கு 1% கொடுத்தாங்க. ஓகேங்களா,
அப்போ உயர்நீதிமன்றம் 1990 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எஸ்டிக்கு தனியாக வந்து பெர்சன்டேஜ் கொடுங்க, தனியாக இடஒதுக்கீடு கொடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதன் அடிப்படையில் என்ன பண்ணாங்க, முன்னாடி எஸ்சி எஸ்டி இந்த இதுக்குள்ளே இருந்தாங்க. இப்போ இவங்களுக்கு தனியாக பிரித்து அவங்களுக்கு 1% என்ன பண்ணுங்க ரிசர்வேஷன் கொடுங்க அப்படிங்கிறதுனால என்ன பண்ணாங்கன்னா, இவங்களுக்கு தனியாக ரிசர்வேஷன் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ அப்போ இந்த டைமில் மொத்த இடஒதுக்கீடு எவ்வளோன்னா 69%. ஓகேங்களா? அந்த டைமில் தான் உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னா, இப்போ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் 1990 69% இடஒதுக்கீடு இருந்திருக்கு. அப்போ இப்போ வந்து சென்ட்ரலில் வந்து உங்களுக்கு மண்டல் வழக்கு நடந்திருக்கும். ஓகேங்களா? அது எப்படி மண்டல் வழக்கு நடந்திருக்கும், அந்த மண்டல் வழக்கு எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இது வந்து தமிழ்நாட்டுக்காக நடந்ததுன்னு சொல்ல முடியாது. இந்த வழக்கு பொதுவாக வந்து மண்டல் ஆணைய வழக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அந்த மண்டல் ஆணைய வழக்கில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ரிசர்வேஷன் ஒன்றும் தவறு கிடையாது, நீங்கள் ரிசர்வேஷன் கொடுங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய சார்பான அந்த மண்டல் குழு வழக்கு. ஓகேங்களா? ரிசர்வேஷன் கொடுங்க, ஆனால் அந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது 50% தாண்டாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மண்டல் ஆணைய வழக்கில் தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க உச்சநீதிமன்றம் 1992. அப்போ ஒரு பிரச்சனை வருதா, என்ன 50% தாண்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா, ஆனால் நம்மளுடைய தமிழ்நாட்டில் எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குது, 69% இருக்குது. அதனால் கேஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? விஜயன் அப்படிங்கிறவர் வந்து கேஸ் கொடுத்துருப்பாரு, வழக்கு தொடுத்திருப்பாரு. தமிழ்நாட்டில் இது 69% இருக்குது, வழக்கு இந்த உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வழக்கு தொடுப்பாங்க. அப்போ நம்மளுடைய அந்த இடஒதுக்கீடை நம்ம பாதுகாத்துக்கணும். அப்போ தான் வந்து அப்போ 1994 யார் ஆட்சியில் இருப்பாங்கன்னா, தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாடு இடஒதுக்கீடு மசோதா 1993 ஒன்று கொண்டு வராங்க. ஓகேங்களா? அதை என்ன பண்ணுறாங்கன்னா, இடஒதுக்கீடு சட்டம், தமிழ்நாடு இடஒதுக்கீடு சட்டம்னு ஒன்று கொண்டு வந்து 76வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1994 மூலமாக 9வது அட்டவணையில் கொண்டு போய் வச்சுக்கிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ 1994 தமிழ்நாடு இடஒதுக்கீடு சட்டம்னு ஒன்று கொண்டு வந்து அதை கொண்டு போய் எங்கே வச்சுட்டாங்க, 9வது அட்டவணையில் வச்சுட்டாங்க. எதன் மூலமாக, 76வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக கொண்டு போய் அங்கே வச்சுட்டாங்க. அப்போ 9வது அட்டவணையில் வச்சா என்ன பண்ண முடியாது, யாரும் அதாவது நீதித்துறை மறு ஆய்வு பண்ண முடியாது, அதைய நீதித்துறை விசாரணைக்கு அப்பாற்பட்டது, அது நீதித்துறை அதை இது பண்ண முடியாது, மறு ஆய்வு பண்ண முடியாது அப்படிங்கிறக்காக அங்கே கொண்டு போய் வச்சுட்டாங்க. அப்போ நம்மளுடைய அந்த தமிழ்நாடு இடஒதுக்கீடு சட்டம் இதன் மூலமாக பாதுகாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்புறம் மறுபடியும் ஒரு பிரச்சனை வருது. 2007 ஐஆர் கோயிலோ வழக்கு ஒன்று நடக்குது. அதில் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குறாங்க. அதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கேசவனந்த பாரதி வழக்கு நடந்திருக்குல்ல, கேசவனந்த பாரதி வழக்கு 1973 நடந்திருக்கும். அந்த வழக்கில் என்ன சொல்லியிருப்பாங்க, ஒரு விஷயத்த அரசமைப்பு சட்ட திருத்தத்தை பண்ணலாம், ஆனால் அதனுடைய அடிப்படை கட்டமைப்பு மாறாமல் அரசமைப்பு திருத்தம் பண்ணணும். ஓகேங்களா? அப்படிங்கிற மாதிரி அந்த அடிப்படை கட்டமைப்புன்னு ஒரு விஷயத்தை வந்து அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. இந்த நீதித்துறை மறு ஆய்வு பண்ணுறது அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு அடிப்படை கட்டமைப்பு, பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், அதை வந்து நம்ம திருத்தம் பண்ணக்கூடாது. அப்போ அதை நீங்கள் திருத்தம் பண்ணிங்கன்னா அடிப்படை கட்டமைப்பு, அந்த நீதித்துறை மறு ஆய்வு அப்படிங்கிறது ஒரு அடிப்படை கட்டமைப்பு தான். இந்த விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் நீதித்துறை மறு ஆய்வு பண்ணக்கூடாது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அடிப்படை கட்டமைப்பு மாறாமல் சட்ட திருத்தத்தை நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கேசவனந்த பாரதி வழக்கில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீதித்துறை மறு ஆய்வு அப்படிங்கிறது பேசிக் ஸ்ட்ரக்சர் தான், அதை எப்படி நீங்கள் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, பேசிக் ஸ்ட்ரக்சர்னு ஒரு விஷயம் இந்த இடத்துல இந்த தீர்ப்பில் தான் சொல்லியிருப்பாங்க. அப்போது இந்த வழக்கின் தீர்ப்புக்கு முன்னாடி ஏதாவது 9வது அட்டவணையில் வச்சுருந்தா அதை என்ன பண்ணலாம், கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்க முடியாது. இந்த வழக்கு தீர்ப்பு கொடுத்தாச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் எந்த 9வது அட்டவணையில் எதை கொண்டு போய் வச்சாலும் அது நீதித்துறை சீராய்வுக்கு மறு ஆய்விற்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு 2007 ஐஆர் கோயிலோ வழக்கின் தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கும். அப்போ என்னாச்சு, தமிழ்நாடு இடஒதுக்கீட்டு சட்டம் எங்கே இருக்குங்க, 9வது அட்டவணையில் இருக்குது. அப்போ அது எப்போ கொண்டு வந்திருக்கும், 1993 94 அந்த பீரியடில் தான் அந்த சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. நமக்கு என்ன, 1973 தான் இந்த கேசவனந்த பாரதி வழக்கு வச்சு தானே இவங்க தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு பின்னாடி கொண்டு வந்ததெல்லாம் கேள்வி கேட்கலாம். அப்போ மறு ஆய்விற்கு உட்பட்டது. அப்போ இது 1993. அப்போ தமிழ்நாடு இடஒதுக்கீடு சட்டம் நீதிமன்ற மறு ஆய்விற்கு உட்பட்டது. அப்போ நிறைய பிரச்சனை இன்னுமே அதெல்லாம் பிரச்சனையில் தான் இருக்குது. ஓகேங்களா?
அப்போ அதுதான் இன்னும் அதுக்கான தீர்ப்புலாம் கொடுத்துட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது. அது எல்லாமே இன்னுமே என்னவாக தான் இருக்குது அப்படின்னா, அது ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா, அது அப்படியே தான் இருக்குது, பெண்டிங்கில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா 2007 முஸ்லீம்களுக்கு உள் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அருந்ததியர் ஒதுக்கீடு பார்த்திங்கன்னா 2009 நம்ம தமிழ்நாட்டில். ரெண்டுமே வந்து கருணாநிதி அவர்களுடைய ஆட்சியில் தான். பாருங்கள், இப்போ தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு பார்த்திங்க அப்படின்னா, இப்போது நமக்கு தெரியும்ல பிசிக்கு எவ்வளோ பர்சன்டேஜுங்க, 30%. அப்போ 2007 என்ன பண்ணுறாங்கன்னா இதை ரெண்டாக பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க? பிசி 1, பிசி முஸ்லீம், பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கிறாங்க. இந்த 30% தான் எப்படி மாறிடுது, 26% பிசிக்கும் 3% பிசி முஸ்லீமுக்கும் கொடுக்குறாங்க. யாருடைய பீரியடில்? அதாவது முஸ்லீம் உள் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருந்ததியர்னா எஸ்டி. ஓகேங்களா? பாருங்கள், இங்கே பாருங்கள், எஸ்டிக்கு வந்து 2009 உள் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. நமக்கு தெரியும் எஸ்சிக்கு 18% இருந்துச்சா, இது பிரியுது பாருங்கள், 15% எஸ்சிக்கும் எஸ்சின்னு சொல்லக்கூடிய அருந்ததியருக்கு 3% கொடுக்குறாங்க. இப்போ இதுதான் வந்து அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே முஸ்லீம் உள் இடஒதுக்கீடு யாருடைய பீரியடில்? கருணாநிதி அவர்களுடைய பீரியடில். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் யார் யாருக்கு என்னென்ன ரிசர்வேஷன் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பிசிக்கு 26%, பிசிஎம்க்கு 3%, மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு எம்பிசிக்கு 20%, ஆதி திராவிடருக்கு 15%, அருந்ததியருக்கு 3%, பழங்குடியினருக்கு 1%. இது எல்லாமே உள் இடஒதுக்கீடு. ஓகேங்களா? அப்போ இதுதான் தமிழ்நாட்டுடைய இடஒதுக்கீடு. எந்தெந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு, ஃபஸ்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்துச்சு. ஏன்னா சில வருடத்தை கொடுத்துட்டு இப்போ 1971 கொடுத்துட்டு இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு முறை எப்படி இருந்துச்சு, யாருக்கு எவ்வளோ சதவீதம் இருந்துச்சு அப்படின்னு கேட்குறக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? இதை நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திரும்பவும் ஒரு டைம் நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. எந்த வழக்கில் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது மத்திய அரசின் இடஒதுக்கீடு. இப்போ நம்ம தமிழ்நாட்டை பற்றி மட்டும் பார்த்தோம். இப்போ நம்ம மத்திய அரசில் அந்த இடஒதுக்கீடு முறை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் நம்ம அமைக்கலாமா? எந்த ஆர்டிக்கிளின் படி அமைக்க முடியும்? பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 340 படி சமூக அடிப்படையிலும் கல்வி அடிப்படையிலும் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள் எவை என அடையாளம் கண்டிடவும் மற்றும் அவர்களின் நிலை குறித்து ஆய்வு செய்து அரசுக்கு பரிந்துரைகளை வழங்கவும் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைக்க யாருக்கு அதிகாரம் கொடுக்குது? குடியரசுத் தலைவர். அப்போ பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை யார் அமைப்பாங்க? குடியரசுத் தலைவர். எந்த ஆர்டிக்கிளின் படி? ஆர்டிக்கல் 340. இதன் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை குடியரசுத் தலைவர் அமைக்கலாம். எதுக்காக? யார் யாரெல்லாம் வந்து சமூக அடிப்படையிலும் கல்வி அடிப்படையிலும் பின்தங்கி இருக்கிறாங்க அவங்களுக்கு அவங்களுடைய நிலை குறித்து ஆய்வு செய்வதற்காக அந்த பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை அமைக்கலாம். அதன் அடிப்படையில் இந்திய அரசு இதுவரைக்கும் வந்து எத்தனை பிற்படுத்தப்பட்ட ஆணையங்கள் அமைச்சிருக்குன்னா 2 பிற்படுத்தப்பட்ட ஆணையங்களை வந்து அமைச்சிருக்கு. ஓகேங்களா? பாருங்கள், அதில் ஃபஸ்ட் அமைத்த ஆணையம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திரு காக்கே கலேல்கர் ஆணையம். காக்கா கலேல்கர் ஆணையம் என்று அழைக்கப்படுகின்ற முதலாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் எப்போ அமைக்கப்பட்டதுன்னா 29/1/1953 அன்று அமைக்கப்பட்டது. இவ்வாணையத்தில் காக்கா கலேல்கர் உட்பட 11 பேர் இடம்பெற்றிருந்திருக்கிறாங்க. இக்குழுவின் அறிக்கையினை அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்கிறார். அப்போ இந்த ஆணையம் எப்போ அமைக்கப்பட்டது? காக்கா கலேல்கர் ஆணையம் தான் முதலாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம். அப்போ வந்து யார் பிரதமராக இருந்திருக்காங்க? ஜவஹர்லால் நேரு இருந்திருக்காங்க. இதில் எத்தனை உறுப்பினர்கள் இருந்திருக்காங்க? 11 பேர் இருந்திருக்காங்க. ஓகேங்களா? இந்த அளவுக்கு இதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நமக்கு முக்கியமான ஆணையம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மண்டல் ஆணையம். இதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு மண்டல் வழக்குன்னு நம்ம ஒன்று சொல்லுவோம். ஓகேங்களா? பாருங்கள், மண்டல் ஆணையம். அப்போ இந்த மண்டல ஆணையம் அமைக்கும் பொழுது யார் பிரதமராக இருந்தாங்கன்னா பிரதமர் மொரார்ஜி தேசாய். பிரதமர் யார் இருந்தாங்க? அப்போ மொரார்ஜி தேசாய் தலைமையிலான மத்திய அரசு பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல், பிபி மண்டல்னு சொல்லுவோம், பிபி மண்டல் கமிஷன் என்று அழைக்கப்படுகின்ற மண்டல ஆணையத்தினை 1979 ஆண்டு அமைத்தது. இதனுடைய மண்டல ஆணையத்துடைய தலைவர் தான் யாருங்க? பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல், பிபி மண்டல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கமிஷனை யார் அமைக்கிறாங்க? பிரதமர் மொரார்ஜி தேசாய் தலைமையிலான மத்திய அரசு எப்போ அமைக்குது? 1979. ஃபர்ஸ்ட் பேக்வேர்டு கமிஷன் 1953.
செகண்ட் பார்த்தீங்கன்னா 1979. இதுதான் வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இரண்டாவது ஆணையம் சொல்கிறாங்க. இந்த ஆணையத்துடைய செயலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்.எஸ். கில். எஸ்.எஸ். கில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆணையத்துடைய செயலர். இந்த ஆணையம் பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதிலும் என்ன பண்ணுறாங்கன்னா சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாங்க. இந்த ஆணையம் 11 காரணங்களை அடிப்படையாக கொண்டு சமூக அடிப்படையிலும் கல்வி அடிப்படையிலும் 3743 சாதிகள் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளாக உள்ளன அப்படின்னு அடையாளம் காணுது. அப்போ எத்தனை சாதிகள் வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆணையம் என்ன பண்ணுது அப்படின்னா அடையாளமாக இது இவ்வளோ ஜாதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. மண்டல் பிபி மண்டல் வந்து அவங்க அறிக்கை வெளியிட்டிருப்பாங்கல்ல, அந்த அறிக்கையின் முகப்புரையில் என்ன சொல்லியிருப்பார்னா, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்திற்கு மெட்ராஸ் முன்னோடியாக இருப்பதுடன் அம்மாநிலமே பிற்படுத்தப்பட்ட வகுப்பார்களுக்கு பிரதிநிதித்துவை வழங்கியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதான் 1921 சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ ஆணையை வெளியிட்டுட்டோம். அப்போ இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்திற்கு மெட்ராஸ் தான் முன்னோடியாக இருக்குது. அந்த மாநிலமே பிற்படுத்தப்பட்ட வகுப்பார்களுக்கு என்ன பண்ணியிருக்கு, பிரதிநிதித்துவத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையோடைய முகப்புரையில் எழுதியிருக்கிறாராமா. அப்போ குறிப்பிட்டிருப்பதன் மூலம் தமிழ்நாடு சமூக நீதியின் பிறப்பிடமாகவும் முகவரியாகவும் இருப்பதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் தொகையில் 52% பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இருக்கிறாங்க. மக்கள் தொகையில் 52% பேர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பாராக இருக்காங்க. அவங்களுக்கு மத்திய அரசு பணிகளில் 27% வழங்கிட மண்டல ஆணையம் பரிந்துரைக்குது. அவங்க என்ன கொடுக்குறாங்க, பிசிக்கு 27% என்ன கொடுங்க, ரிசர்வேஷன் கொடுக்கலாம். அவங்க தான் வந்து 52% மக்கள் தொகையில் அவங்க தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு 27% என்ன பண்ணுங்க, ரிசர்வேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா பரிந்துரைக்கிறாங்க. ரொம்ப முக்கியம். மண்டல ஆணைய அறிக்கை சமர்ப்பித்த பிறகு எந்த ஒரு நடவடிக்கையும் மற்றும் செயல்பாடும் கிடையாது. மண்டல ஆணையம் வந்து 1979 அமைக்கிறாங்களா, 1980 டிசம்பர் மாதம் மண்டல ஆணையம் அவங்களுடைய அறிக்கையை அப்போது உள்துறை அமைச்சராக இருந்த ஜெயில் சிங்கிடம் கொடுத்திருப்பாரு. அப்போது பிபி மண்டல் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த அறிக்கையை தயார் செய்வதில் அதிகமான உழைப்பை கொடுத்துள்ளோம், மிக சரியாக கூறினால் நாம் உன்னதமான சடங்கை செய்துள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த அறிக்கையை கொடுக்கும் பொழுது 1980. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாராளுமன்றத்தில் 2 முறை 1982 1983 ஆண்டுகளில் மண்டல ஆணையம் அறிக்கை மீது விவாதம் தான் நடந்துச்சு. பெருசாக பாருங்கள். மண்டல ஆணையம் இங்கே பிறகு அந்த அறிக்கையை சமர்ப்பித்த பிறகு எந்த ஒரு நடவடிக்கையும் மற்றும் செயல்பாடுமே கிடையாது. சும்மா விவாதிச்சுட்டு மட்டும்தான் இருந்திருக்கிறாங்க. அப்படியே 1980 சப்மிட் பண்ணுறாங்களா. ஆனால் பாருங்கள், இவ்வாணையத்தின் பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு 13/8/1990 பிரதமர் விபி சிங் தலைமையிலான தேசிய முன்னணி அரசு மத்திய அரசு பணிகளில் 27% பிசிக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்க, வழங்கி ஆணை பிறப்பிக்கிறாங்க. இவ்வாணை 13/8/1990 முதல் அமல்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 1980 அறிக்கையை கொடுத்து எப்போ யாருடைய தலைமையிலான அரசின் போது இது நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் விபி சிங். அப்போ யார் பிரதமராக இருப்பாங்க, அந்த ஆணையம் அமைக்கப்பட்ட போது பிரதமராக இருந்தவர் மொரார்ஜி தேசாய். ஆனால் அவங்க சொன்ன அந்த பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தி நடைமுறை அப்படிங்கிறத விட அமல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆணையை வெளியிட்ட நாள் பார்த்திங்கன்னா 13/8/1990 மத்திய அரசு பணிகளில் மட்டும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பாருக்கு 27% இடஒதுக்கீடு வழங்கி ஆணை பிறப்பிக்குது. அது எந்த டேட்டுன்னு ரொம்ப முக்கியம். இதன் மூலம் என்னாச்சு, மத்திய அரசு பணிகளில் சமூக அடிப்படையிலும் கல்வி அடிப்படையிலும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மத்திய அரசு பணிகளில் வேலைவாய்ப்பு பெறக்கூடிய அந்த வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டது. அப்போ பிசிக்கு 27% கொடுத்துட்டாங்க. யாருடைய ஆட்சியில், விபி சிங் தலைமையிலான அவர்களுடைய ஆட்சியில். இதனை எதிர்த்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்திரா சஹானி அப்படிங்கிறவங்க வழக்கு தொடுக்கிறாங்க. இடஒதுக்கீடு முறை அப்படிங்கிறது சட்டத்தின் முன் அனைவரும் சமம்
என்னும் அரசமைப்பு சட்ட விதிகளை மீறும் வகையில் அமைந்துள்ளது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிற அந்த ஆர்டிக்கல் 14 சொல்கிறோம்ல, அதை மீறும் வகையில் இருக்குது. அரசமைப்பு சட்டத்தை மீறும் வகையில் இருக்குது. ஏன்னா இடஒதுக்கீடு கொடுக்குறாங்கன்னா அந்த இடத்துல சமம் அப்படிங்கிறது இல்லைல்ல, ஒருத்தர் வேறுபடுத்தி அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. ஒருத்தருக்கு அதிகமாக கொடுக்குறாங்க, ஒருத்தருக்கு கம்மியாக கொடுக்குறாங்க. அந்த இடத்துல வேறுபாடு இருக்குல்ல. அப்போ அந்த அரசு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை மீற மாதிரி இருக்குது. அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இடஒதுக்கீடு முறையினை ரத்து செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாரு. இந்த வழக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், மண்டல் வழக்கு இல்லைன்னா இந்திரா சகானி வழக்குன்னு சொல்கிறோம். நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, மண்டல் வழக்கு மண்டலுடைய வழக்குக்கு அப்புறம் 50% மேலே தாண்டக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால மறுபடியும் கேஸ் போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? அதை தான் இங்கேயும் பார்க்குறோம். அதே வழக்கு தான். அப்போ மண்டல் ஆணையம் 27% கொடுக்கலான்னு சொன்னாங்கல்ல, அதை எதிர்த்து தொடுக்கப்பட்ட, அதுக்கப்புறம் விபி சிங் அவர்கள் அதை அமல்படுத்தினாங்கல்ல, அதை எதிர்த்து தொடுக்கப்பட்ட வழக்கு தான். இந்திரா சகானி அவங்க வந்து தொடுத்திருப்பாங்க. அந்த வழக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், மண்டல் வழக்கு இல்லைன்னா இந்திரா சகானி வழக்குன்னு நம்ம சொல்லுவோம். அந்த வழக்கினை விசாரித்த நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, விபி சிங் தலைமையிலான அரசு பிற்படுத்தப்பட்டோருக்கு வழங்கிய 27% இடஒதுக்கீடு செல்லும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க, மண்டல் வழக்கில் 27% சொன்னாங்கல்ல, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27% கொடுக்குறாங்களே இடஒதுக்கீடு, அது செல்லும். ஆனால் இன்னொன்று ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க, என்னென்னா இடஒதுக்கீட்டின் அளவு 50% மிகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதாவது நீங்கள் ரிசர்வேஷன் கொடுங்க, அது தப்பில்லை. ஆனால் அந்த இடஒதுக்கீடு சதவீதம் அப்படிங்கிறது 50% மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொன்று, இந்த 50% மேலே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, இதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டின் அந்த இடஒதுக்கீடு சட்டத்தை எதிர்த்து விஜயன் அவர்கள் வந்து வழக்கு தொடுத்திருப்பாங்க. இன்னொரு விஷயம் இதிலேயே நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் சட்டத்தில் உச்சவரம்பு குறித்து குறிப்பிடப்படாத நிலையில் உச்சநீதிமன்றம் 50% என்ற உச்சவரம்பினை நிர்ணயித்தது. நம்மளுடைய அரசமைப்பு சட்டத்தில் இவ்வளோ % தான் ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உச்சவரம்புல கொடுக்கல. ஆனால் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. அதனால இவங்க வந்து ஒரு நிர்ணயிச்சிருக்காங்களா. இன்னொன்று என்னன்னா, இதுக்கு விதிவிலக்கும் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருப்பாங்க பாருங்க, எனினும் உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பு சொல்லியிருக்க 50% மேலே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உச்சவரம்பிற்கும் விலக்கு உண்டு, சில காரணங்கள் கருதி அதுக்கு வேணால் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. சில நல்ல விஷயங்களுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், அதுதானே விதிவிலக்குன்னா. அதுதானே உச்சவரம்பிற்கும் விலக்கு உண்டு என்பதை பின்வருமாறு குறிப்பிட்டிருந்தது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உச்சநீதிமன்றத்தில் மண்டல ஆணைய உத்தரவு பற்றிய தீர்ப்பில் 50% தான் விதியாக இருந்த போதிலும் கூட, 50%க்கு மேலே தாண்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது விதியாக இருந்த போதிலும் கூட பலதரப்பட்ட மக்கள் பல்வேறு வகையில் பரந்துபட்ட இந்த நாட்டில் வேரூன்றி உள்ள சில அசாதாரணமான நிலைமைகளை கணக்கில் எடுத்து கொள்ளக்கூடாது. இங்கே நிறைய பேர் இருக்காங்க, பல வகைப்பட்ட மக்கள் இருக்காங்க. இந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் சில அசாதாரணமான நிலைமைகளில் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா, சிலதுக்கு விதிவிலக்கு கொடுக்க வேண்டியதாக தான் இருக்குது. சில அசாதாரணமான நிலைமைகளை கணக்கில் இதில் எடுத்துக்க கொள்ளக்கூடாது. நாட்டின் தொலைதூரத்தில் உள்ள பகுதிகளிலோ அல்லது தள்ளி இருக்கும் பரப்புகளிலோ வாழ்வதன் மூலம் தேசிய நீரோட்டத்தில் தம்மை இணைத்து கொள்ள வாய்ப்பற்ற மக்களுக்கு அவர்களுக்கே உரிய தனித்தன்மை காரணமாக அவர்களுக்கு வேறு வகையில் விதிகளிலிருந்து விலக்கு என்பது மிகவும் அவசியம். 50%க்கு மேலே தாண்டக்கூடாதுங்கிறது விதிதான். ஆனால் சில காரணங்கள், தேசிய நீரோட்டத்தில் எல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கும். அப்போ அவங்கள அந்த இடத்துல கொண்டு வரணும் அப்படின்னா அவர்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், வேறு வகையில் விதிகளிலிருந்து விலக்கு கொடுக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போ 50%க்கு மேலே தாண்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டைரக்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. 50% இடஒதுக்கீட்டிற்கு விலக்கு உண்டு என தீர்ப்பளித்த நீதிபதிகளே ஏற்றுக்கொண்டுள்ளனர். இப்போ 50%க்கு விலக்கு இருக்குது, அதை தாண்டி என்ன இருக்குது, விலக்கு இருக்குங்கிறத ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறத இந்த மேலே சொன்ன என்பதே மேற்கண்ட தீர்ப்பின் ஒரு பகுதி உறுதி செய்துள்ளதுன்னு சொல்கிறாங்க.
ஆனாலுமே இப்படி விதிவிலக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல. ஆனால் இருந்தாலுமே தமிழகத்தில் அப்போ நமக்கு வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, 69%. 1990 கிட்ட பார்த்திங்கன்னா நமக்கு 69% இடஒதுக்கீடு இருந்துச்சு. அப்போ இதன் அடிப்படையில் ஏன்னா மண்டல் வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்க, 50%க்கு மேலே தாண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்போ பாருங்கள், எனினும் தமிழகத்தில் நடைமுறையில் இருந்த 69% இடஒதுக்கீடு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முரணானது என்றும் அதனை ரத்து பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நுகர்வோர் அமைப்பின் அறக்கட்டளை உறுப்பினரான KN விஜயன் என்ன பண்ணுறாருனா, உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் மருத்துவம் மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் 50%க்கு மேல் இடஒதுக்கீடு அளிக்க உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதிச்சிருச்சு. ஓகேங்களா. அப்போ KN விஜயன் வந்து என்ன பண்ணுறாருன்னா வழக்கு தொடுக்கிறாரு. 69% இடஒதுக்கீடு வந்து இருக்குது உங்களுக்கு, ஆனால் 50% இடஒதுக்கீடு தாண்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு தொடுக்கும் பொழுது உச்சநீதிமன்றம் என்ன பண்ணிடுதுன்னா, நம்ம தமிழ்நாட்டுடைய அந்த இடஒதுக்கீடு சட்டத்துக்கு இடைக்கால தடை விதிச்சிருது. ஓகேங்களா. பாருங்கள், அப்போ பிரச்சனை இருக்குல்ல. எனினும் 1951 வந்து சட்ட நெருக்கடிகள்லாம் இருந்துச்சுல, அதே மாதிரி எழுந்ததை போன்று சட்ட நெருக்கடிகள் எழுந்ததால் அரசியல் சட்டத்தில் உள்ள மாநில அரசுகளுக்கான அதிகார வரம்பு எனும் வாய்ப்பினை பயன்படுத்தி அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு அரசமைப்பு சட்டப்பிரிவு 31C பயன்படுத்தி தனிப்பட்ட மசோதா ஒன்றினை 30/12/1993 அன்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றியது. அதுதான் நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, தமிழ்நாடு இடஒதுக்கீடு மசோதா 1993 பார்த்தோம்ல, அதே பாயிண்ட் தான் இங்கே நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல மறுபடியும் இது ரிலேட்டடாக வரங்காட்டி இங்கே சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்போ என்ன ஆகுது, அப்போ இந்த மாதிரி கேஸ் போடுறாங்க, இடைக்கால தடை விதித்ததுனால நம்முடைய அந்த சட்டத்தை, இடஒதுக்கீடு சட்டத்தை பாதுகாக்கணும். அதனால் தமிழ்நாடு இடஒதுக்கீடு மசோதாவை 30/12/1993 ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து கொண்டு வராங்க. அப்போ என்னென்னா எதை பயன்படுத்தினா, சட்டப்பிரிவு 31C பயன்படுத்தி. இப்போ பாருங்கள், இது வந்து நீங்கள் போய் இப்போ படிக்கணும். ஆர்டிக்கல் 31C நான் உங்களுக்கு வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி படிக்கும் பொழுது நான் சொல்லி தந்திருக்கிறேன் இதையே. ஓகேங்களா. ஆர்டிக்கல் 31C எல்லாருமே ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. அடுத்தது இது நீங்கள் ஆர்டிக்கல் 31C படிக்கும் பொழுதே ஆர்டிக்கல் 39A, ஆர்டிக்கல் 39B, ஆர்டிக்கல் 39C இந்த 3 ஆர்டிக்கலையும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இது என்ன, இதை பயன்படுத்தி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மசோதாவை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமெண்ட்மெண்ட், திருத்தச் சட்டம், 25வது திருத்தச் சட்டம் சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். இது ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மறக்கலைன்னா ஓகே, மறந்துருந்தா ஒரு டைம் போய் ரிவைஸ் பண்ணுங்க. இந்த ஆர்டிக்கலை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க, இந்த சட்டத்தை கொண்டு வராங்க. அதுதான் வந்து 76வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக கொண்டு வருவாங்க. ஓகேங்களா. அதன் பின் என்னாச்சு, தமிழ்நாட்டில் பின்பற்றப்பட்ட 69% இடஒதுக்கீடு குறித்த தமிழ்நாடு அரசின் தனி சட்ட மசோதாவிற்கு 1994 19/7 அந்த டேட் ரொம்ப முக்கியம். 19/7/1994 அன்றைய குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுறாருன்னா ஒப்புதல் அளிச்சிடுறாரு. ஒப்புதல் அளித்ததுனால தமிழகத்தில் பின்பற்றப்படக்கூடிய 69% இடஒதுக்கீடு உரிய சட்ட பாதுகாப்பினை பெற்றுவிட்டது. நம்ம முன்னாடி பார்த்தோம்லங்க, அதே தான். அந்த தமிழ்நாடு இடஒதுக்கீடு சட்ட மசோதாவை கொண்டு வர்றாங்க. அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 76வது அரசமைப்பு சட்டத்திருத்தத்தின் மூலமாக அதை கொண்டு போய் எங்கே சேர்த்திடுறாங்க, 9வது அட்டவணையில் சேர்த்திடுறாங்க. ஓகேங்களா. இந்த தமிழ்நாடு இடஒதுக்கீடு சட்டத்துக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதலும் அளிச்சிடுறாங்க. ஓகேங்களா. அதனால் தமிழ்நாடு அரசுடைய அந்த இடஒதுக்கீடு சட்டம் பாதுகாக்கப்பட்டது. தமிழக அரசின் இச்சட்டத்தினை எதிர்த்தும் வழக்கு தொடரும் சூழலை தவிர்க்க இந்திய அரசமைப்பு சட்டத்தின் 9வது அட்டவணையில் சேர்க்க தமிழக அரசு பெருமுயற்சி எடுத்தது. அதன் அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் மேற்கொள்ளப்பட்ட 76வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக தமிழக அரசின் இடஒதுக்கீடு சட்டம் இந்திய அரசியல் சட்டத்தின் 9வது அட்டவணையில் கொண்டு போய் வைக்கப்பட்டது. இனி யாருமே சரி, இப்போ குடியரசுத் தலைவர் தமிழ்நாடு இடஒதுக்கீடு சட்டத்துக்கு ஒப்புதல் அளிச்சிட்டாரு. ஓகேங்களா. சரி, இனிமேல் போய் யாருமே என்ன பண்ணக்கூடாது, அதை எதிர்த்து வழக்கு தொடுக்கக்கூடாது அப்படிங்கறக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா அதையே கொண்டு போய் தமிழ்நாடு இடஒதுக்கீடு சட்டத்தை கொண்டு போய் எங்கே போய் வச்சுட்டாங்க, 9வது அட்டவணையில் போய் வச்சுட்டாங்க. 9வது அட்டவணையில் வச்சது எதுவுமே என்ன பண்ண முடியாது, மறு ஆய்வு பண்ண முடியாது அப்படிங்கறக்காக. ஆனால் மறுபடியும் அது மாறிடுச்சு, நம்ம அதையும் பார்த்தோம். ஓகேங்களா. 1992 நவம்பர் 16ஆம் தேதி முதல் இச்சட்டம் முன்தேதியிட்டு கொண்டு வந்தது உங்களுக்கு 1994 93 அப்படிதான்.
ஆனால் 1992 நவம்பர் 16 வந்து இந்த இடஒதுக்கீடு சட்டம் நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு முன் தேதியிட்டு நடைமுறைக்கு வந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அவ்வளோதான். பார்த்த பாயிண்டே தான் திரும்பி பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம மண்டல் ஆணையத்தை பற்றி பார்த்தங்காட்டி அந்த மண்டல் ஆணையத்துடைய ரிஃப்ளெக்ஷன் எங்கே இருக்குது, தமிழ்நாட்டுடைய அந்த இடஒதுக்கீடு சட்டத்தின் மேலேயும் இருக்குது அப்படிங்கிறத மறுபடியும் ஒரு டைம் பார்க்குறோம். அவ்வளோதான், முன்னாடி பார்த்த பாயிண்ட் தான் இது. நீங்கள் தனியாக பார்க்க வேண்டாம். நான் முன்னாடி சொன்னேன் தமிழ்நாடு இடஒதுக்கீடு பார்த்தோம்ல, அப்போவே உங்களுக்கு இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். இதை திருப்பி ஏன் பார்த்தோன்னா மண்டல் வழக்கில் தான் அந்த தீர்ப்பு சொன்னதுக்கு எதிராக தான் அவங்க கொண்டு போய் வழக்கு தொடுக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இது நடந்துச்சு அப்படிங்கிறது திருப்பி ஒரு ரிவிஷனாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோதான், ஓகேங்களா. அடுத்தது ஒரு கடைசி ஒரு சின்ன பாயிண்ட்டு, இடஒதுக்கீடு முறை. இடஒதுக்கீடு அப்படிங்கிறத நம்ம நேற்று ஒன்று பார்த்தோம், ஒரு வேர்டு ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? நேர்முக பாகுபாடு. ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நேர்முக பாகுபாடு. இடஒதுக்கீடு முறை என்பது அரசு அதிகாரங்களை பெறுவதற்கான தற்காலிக ஒரு முயற்சி தான். சமூக மாற்றம் நிகழ்ந்திடவும் உண்மையான சமூக நன்மதிப்பு உருவாக்கிடவும் சாதிய அடுக்குமுறைகள் ஒழிந்து சமத்துவம் பிறந்திட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது லைட்டாக சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இது புரிஞ்சிருச்சுங்களா? நான் உங்களுக்கு என்ன ஒர்க் கொடுத்துருக்கேன், ஆர்டிக்கல் 31C பயன்படுத்தி தான் ஒரு மசோதாவை ஜெயலலிதா அம்மா கொண்டு வராங்க. அப்போ ஆர்டிக்கல் 31C என்ன சொல்லுது, ஆர்டிக்கல் 31C வந்து எந்த அரசமைப்பு சட்ட திருத்தத்தில் ஆட் பண்ணாங்க, அது என்ன சொல்லுச்சு அப்படிங்கிறத பாருங்கள். இதை நான் வந்து டெஸ்ட்லேயும் இந்த கொஷின் கேட்டிருக்கிறேன் முன்னாடி. ஓகேங்களா, நம்ம படிச்சிருக்கோம், டிபிஎஸ்பி படிக்கும் பொழுது இந்த பாயிண்டெல்லாம் நம்ம படித்தோம். ஓகேங்களா, அப்போ நீங்கள் மத்திய அரசின் இடஒதுக்கீடு பார்க்கும் பொழுது இதில் எக்ஸ்ட்ராவாக 2 தான் பார்த்தோம். என்ன பார்த்தோம், திரு காக்கா கலையல்கர் ஆணையத்தை பற்றியும் மண்டல் ஆணையத்தை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் பின்னாடி தமிழ்நாட்டை பற்றி வந்ததெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே இருக்கிறதுங்க, முன்னாடியே நம்ம தமிழ்நாடு இடஒதுக்கீட்டில் பார்த்தது தான். காக்கா கலையல்கர் ஆணையம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, யாருடைய ஆட்சி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது, எத்தனை பேர் உறுப்பினர்களாக இருந்தாங்க. மண்டல் ஆணையம் யாருடைய ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டது, யார் செயலராக இருந்தாங்க, அப்புறம் பார்த்தீங்க எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது, அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா அவங்க அந்த மெட்ராஸை பற்றி சொல்லியிருக்காங்களா அதை பார்க்கணும். அப்புறம் 27% பிசிக்கு கொடுக்கலான்னு சொன்னாங்களா அதை பார்த்துக்கணும். யாருடைய ஆட்சி காலத்தில் அது அமல்படுத்தப்பட்டது அதை பார்க்கணும். இதை எதிர்த்து யார் வழக்கு தொடுத்தாங்க, அந்த வழக்கில் மண்டல் வழக்கு என்ன தீர்ப்பு கொடுக்குது, அந்த மண்டல் குழு வழக்குனால தமிழகத்தில் என்ன மாற்றங்கள் நடக்குது, தமிழ்நாட்டுடைய அந்த இடஒதுக்கீடு சட்டம் எப்படி பாதுகாக்கப்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு நம்ம பின்னாடி பார்த்தோம், அவ்வளோதான். சரி, இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு அந்த இடஒதுக்கீடு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டோம். ஓகேங்களா, தமிழ்நாட்டுக்கு இடஒதுக்கீடு எவ்வளோ % இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ மத்திய அரசுடைய அந்த அரசு பணிகளில் வேலைவாய்ப்பு பெறணும் அப்படின்னா நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டின் படி ரிசர்வேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா ஓபிசிக்கு பிசி, இங்கே நம்ம பிசின்னு சொல்கிறோம்ல, அங்கே ஓபிசின்னு சொல்லுவாங்க. பிசி கேட்டகரி எல்லாமே இந்த ஓபிசிக்குள்ளே வந்துடுவாங்க. ஓபிசி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ %னா 27%. அது அப்படியே தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு 15%, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 7.5%, இதில் பாதி 7.5%. அடுத்தது இதெல்லாம் முன்னாடி இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2019 ரிசர்வேஷன் கொடுத்தாங்க. யாருக்குன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், பொருளாதார ரீதியில் பின்தங்கியவர்கள். இதுக்குள்ளே வரமாட்டாங்க இவங்க யாருமே. இதுக்குள்ளே வராமல் ஜென்ரல் கேட்டகரின்னு ஒருத்தர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க தான் இருப்பாங்க. இதுக்குள்ளே வராமல் இருக்கிறவங்க யாருன்னா ஜென்ரல் கேட்டகரி. அவங்க பொருளாதார ரீதியில் பின்தங்கி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கலாம். எவ்வளோன்னா 10%. புரிஞ்சுதுங்களா? இப்போ அது வந்து 2019 103வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக பொருளாதார ரீதியில் பின்தங்கியவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு அரசு பணிகளில் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னது தான் இது. எவ்வளோ %? 10%. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஓபிசிக்கு 27%, எஸ்சிக்கு 15%, எஸ்டிக்கு 7.5%, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பொருளாதார ரீதியில் பின்தங்கியவர்களுக்கு 10%. இதுக்குள்ளே இல்லாதவங்களாக இருக்கணும் பொருளாதார ரீதியில் பின்தங்கியவர்கள். புரிஞ்சுதுங்களா? அப்போ இதுக்குள்ளே இல்லாதவங்க யார் தான் வருவாங்க, ஜென்ரல் கேட்டகரி தான் வருவாங்க. ஓகேங்களா? அப்போ இப்போ எவ்வளோ இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டின் படி எவ்வளோ % இங்கே ரிசர்வேஷன் 59.5% இருக்குது. தமிழ்நாட்டில் 69%. இங்கே இதுவும் பாருங்கள், இதுவும் 50 தாண்டிடுச்சு. ஓகேங்களா? அப்போ இது 59.5%, நம்ம தமிழ்நாட்டில் 69%. என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து நம்ம தமிழ்நாட்டு மாநிலத்தில் அரசு பணியில் சேர்றோன்னா இந்த ரிசர்வேஷன் நமக்கு இருக்கும். அரசு பணியில் இப்போ ஸ்கூல்ஸ் காலேஜஸில் சேர்றோம் அந்த மாதிரி இடத்துல இந்த ரிசர்வேஷன் இருக்கும்.
சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் காலேஜஸ் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி இடத்துல இல்லை இந்த ரிசர்வேஷன் 59.5% அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓபிசிக்கு எவ்வளோங்க? 27%, எஸ்சிக்கு 15%, எஸ்டிக்கு 7.5%, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 10%. ஓகேங்களா? இப்போ தான் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டின் படி இருக்குது. அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த டேட்டில் அறிமுகப்படுத்துகிறாங்க அது எல்லாமே பார்த்துக்கணும். தீர்ப்பு ஆணையம், அந்த ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு, யாருடைய ஆட்சியில், தமிழ்நாடாக இருந்தாலும் சரி இந்தியாவாக இருந்தாலும் சரி. அப்போ என்ன வழக்கு தொடுக்கிறாங்க, யார் வழக்கு தொடுக்கிறாங்க, அந்த வழக்கில் என்ன தீர்ப்பு சொல்கிறாங்க, அந்த தீர்ப்பின் அடிப்படையில் என்ன மாற்றம் நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப 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 முக்கியமானது. யூனிட் 5ல் இது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு தான் ஆகணும். கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தமிழ்நாடு இடஒதுக்கீடு அப்படிங்கிறத நம்ம 2வது டைம் பார்க்குறோன்னு நினைக்கிறேன். நேரம் உங்களுக்கு மெமரி ஆகிருக்கணும். அது ஏன் நான் திருப்பி சொன்னேன்னா நல்லா மெமரி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஒரு ரிவிஷன் மாதிரி உங்களுக்கு இருந்திருக்கும். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.